காகித கப்பல் கடலுல கவுந்துருச்சா, ஏத்தின தீபம் பொசுக்குன்னு அணைஞ்சிடுச்சா. இப்படியெல்லாம் கேள்விகள் நம்ம வாழ்க்கை வாழறதுக்கு யூஸ்ஃபுல் தானா, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் வாழ்க்கையா, இதுக்கு ஒரு வேற இதுவே இல்லையா, இப்படி இந்த மாதிரி எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின்ஸ் வந்து இந்த சீசன்ல நம்ம பசங்க வந்துட்டு பல தடவை நம்மள வந்துட்டு நம்மளே யோசிக்க வச்சிருக்காங்க. அதாவது வந்து தலை கீழே படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு யோசிக்கிறது, இல்லாட்டி நடந்து போற நேரத்துல யோசிக்கிறது, இல்லாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல யோசிக்கிறது. அது எப்படி இருக்கும்னா, அப்படியே இந்த ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு எங்கேருந்தோ ஒரு ஃபிளாஷா ஒரு மெமரி மாதிரி ஒன்று வந்துட்டு, ஆமாண்டா கப்பல் கவுந்துடுச்சுடா, ஆமாண்டா தீபம் அணைஞ்சிடுச்சுடா, திடீர்னு திருப்பி மைண்ட்ல வந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் எதுவுமே ஒர்க்கே பண்ண முடியாத மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டன்னா இருப்போம். அந்த மாதிரியான ஒரு இது அதாவது வந்து இந்த சீசன் ஃபுல்லா சொல்ல மாட்டேன், ஜான்வரில இருந்து நம்ம பசங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கேம்ஸ். அது எல்லாத்தையுமே சரி ஓகேடா இதுதான்டா எண்டு அப்படின்னு எண்டு கார்டு போடுற மாதிரியான ஒரு கேமு, எண்டு கார்டு போடுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன், எண்டு கார்டு போடுற மாதிரியான ஒரு கேமு. அது வந்து மொத்தமா வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க போங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ரிசல்ட். அந்த ஒரு ரிசல்ட் தான் நம்ம வந்து மேன் சிட்டியோட எத்தியாத்ல போய் விளையாடினது. 2-1 தோத்தோம் அன்பார்ச்சுனேட்லி. அண்ட் 2-1 தோத்ததை பத்தி தான் கேம் முடிஞ்சு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்போஸ் ஆகி, ஓகே இது வந்து வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு காணல் நீர், நம்ம இதை பத்தி ஃபுட்பாலுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம், இட் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் லைஃப், இட் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்படியெல்லாம் அது மனசை தேத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த கேமை பத்தி என்ன நடந்துச்சு, நாங்க என்ன பார்த்தோம், நாங்க என்ன ஃபீல் பண்ணினோம், அதை பத்தி எல்லாம் தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம். இதுவே வந்துட்டு ஆக்சுவலா வந்து பண்ணவே வேணாம், அப்படியே நம்ம வந்துட்டு டேஸை ஓட்டிக்கிட்டே போனோம்னா எல்லாரும் மறந்துடுவாங்க, நம்ம ரிவ்யூ பண்ண தேவையில்லை, அப்படி ஓட்டிடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்துட்டு, அண்ணா ரிவ்யூ போட்டீங்களா, அண்ணா ரிவ்யூ எப்போ வருது அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேட்டவங்க எல்லாருமே நம்ம பசங்க தான், ஆர்சனல் ஃபேன்ஸ் தான். அதனால சரி ஓகே, நம்ம என்னதான் வந்துட்டு கஷ்டம் இருந்தாலும் கடமைன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து இந்த ஹேமந்தையும் என் கூட கூட்டிட்டு வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹேமந்தும் இந்த ரிவ்யூவை பத்தி நீ பேச போறோம். வணக்கம் ஹேமந்த், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கு பாடி மைண்ட் அதெல்லாம் எப்படி இருக்கு? ஸ்லோலி ரிகவரிங் ஃப்ரம் த சண்டே ரிசல்ட். அதான் நம்ம ஆட்களை 96 படம் டிவியில போட்டா ஒரு குரூப் வரும் ட்விட்டர்ல, ராம் ராம் ஜானுவை போட்டிருக்கலாம், இருந்தாலும் ராம் ஜானுவை போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் வரும். அந்த மாதிரி இருந்தாலும் அவார்ட்ஸ் அந்த ஹெடர் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளார அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதாவது கடந்து எவன் சென்டர் பத்தி தான் யோசிக்கிறேன். நான்லாம் ஓலகாடு எதுக்கு ஷாட் எடுக்காம அந்த இடத்துல பாஸ் போட்டான் பால, அந்த இடத்துல ஏன் ஹவர்ஸால பால உருட்ட முடியல, நான் அந்த அந்த லெவல்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன் நான். பட் எஸ், ஸோ மென்டலி ஒரு ட்ராமடைஸ் பண்ணின ஒரு விஷயம் தான் இது ஆக்சுவலா. நம்ம இதெல்லாம் பாருச்சே எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு டாப் 4 ஃபைட்ல இருந்துட்டு கண்டிப்பா வருஷத்துக்கு 4வது முடிச்சிருவோம்டா, இவ்வளவு தாண்டா நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருந்த நாமல ஓகே நம்மளும் ஏதாச்சும் பண்ண முடியும் போல் இருக்கு, நம்மளும் லீகலா அடிக்க முடியும்னு ஆசையெல்லாம் காட்டிட்டு அந்த ஆசையை கடைசி வரைக்கும் ஆசையாவே இருக்கும்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து நிப்பாட்டிருக்கோம். ஸோ இந்த எபிசோட்ல இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த மூட்ல இருக்கோம், எந்த மாதிரி இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கத்தி கதறல் கூச்சல் கூப்பாடு அதெல்லாம் நம்ம கிட்ட வராது, என்னைக்குமே நடக்காது. அதுவும் 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நாங்கெல்லாம் வந்து நாடி நரம்பு எல்லாத்துலயுமே இருக்கிறதெல்லாம் சொங்கி போய் பேசிக்கா ஒரு சக்தி இல்லாத வெறும் எலும்பு கூடுக்கு மேல வந்து ஒரு இது போட்ட மாதிரி தான் 2 பேருமே உட்காந்துருக்கோம். ஸோ we are going to just talk about this game. கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி of course like do like, share and subscribe to the channel. நிறைய பேர் வந்துட்டு இப்ப திடீர்னு நம்ம பழைய வீடியோக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் ப்ரிவியூல பேசினதுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தா அந்த கேம் முடிஞ்சதுல இருந்து இப்ப எவன் மெசேஜ் பண்றானோ இல்லையோ அதுக்கெல்லாமே கமெண்ட் அடிக்கிறானுங்க. அரவிந்த் ப்ரோ இப்ப சொல்லுங்க ப்ரோ என்ன ஃபீல் பண்றீங்கன்ட்டு, ப்ரோ நீங்க இப்ப சொல்லுங்க அது அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அது பாப்பப் வந்துனே இருக்கேன்னு பார்த்தா எல்லாம் பழைய வீடியோலவே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் நெவர் ஃபர்கெட்ஸ் தான் ப்ரோ. நம்ம அந்த கேம்ல இருக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்சல்யூட்லி. இதுல வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம அதனாலதான் எவ்வளவு தூரம் உண்மையா பேச முடியுமோ அவ்வளவு தூரம். போன எபிசோட் நம்ம பேசுனதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாரு, நடுவில் உட்காந்துருக்கானே ஒருத்தன் அவன் தான் செல்சியோட கம்மி கோல்ஸ் கன்சீட் பண்ணுவாங்க அப்படின்னு பேசினா அப்படின்னு என்னதான் குறி வச்சு போட்டிருந்தாரு. வருந்துகிறேன் நண்பா, மன்னித்து விடுங்கள். அது ஏதோ ஒரு நேரத்துல ஒரு ஆசையில சரி நாமளும் சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரிதான் நாங்கெல்லாம் வந்து லைஃப்ல இதுவே ஆக முடியாதா சார் அப்படி மாதிரி அந்த மாதிரிதான் நம்மளும் ஆயிடுவோம், நம்மளும் கோல் ரெக்கார்ட் எல்லாம் புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில they gave us enough reasons to believe in that. அந்த எப்படி சொல்றது, ஃபுல்லி நடந்துருங்கிறத தாண்டி இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல நிறைய ப்ரூஃப் காமிச்சாங்க. கண்டிப்பா அதை வச்சுதான் நம்மளுமே எத்தனை குட்டம் போக்குல நம்மளும் எதுவும் செய்யல.
உங்க எபிசோட்ல தான் மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காமெண்ட் செக்ஷன்ல உங்க காமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. எனக்கு மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபேன்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம், மத்தவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த மேட்ச்ல இதான் நடந்தது. டேய் நானே இந்த மேட்சை மறக்கணும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா மறுபடியும் இந்த மேட்ச்ல இது நடந்தது அது நடந்தது ஞாபகப்படுத்துறீங்க, வேணாண்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தாட் சிமன். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அதான் ப்ரோ. நானும் ஸ்டீவர்ட் ஸ்மித்தும் ஆக்சுவலி மேட்ச் முடிஞ்சு கையோடயே பேசணும். மேட்ச் முடிஞ்சு கையோடனா ஒரு 3-4 ஹவர்ஸ்ல நாங்க ரெக்கார்ட் இமீடியட்டா ரிலீஸ் பண்ணிட்டான். பாருங்க கேளுங்கண்ணா, நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, டேய் எப்படா உனக்கு அதுக்குள்ள மைண்ட் வந்துச்சு? எனக்குலாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே யோசிக்க தோணலடா உட்காந்து அது. ஸோ அதுலயே நாங்க நிறைய பேசியிருந்தோம். அதான் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரியே தான். ஸ்டார்டிங்ல சொன்ன பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாது, அப்ரோச் குறை சொல்ல முடியாது. ஆனா வந்து இட்ஸ் டூ லிட்டில் டூ லேட். எப்படின்னா சென்னை ஒரு சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 8 பாலுக்கு 50 ரன் தேவைன்ற போது தோனி 4 6 அடிப்பான் வரிசையா. இதுக்கு மேல நீ அடிச்சு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் பிஎஸ்ஜி மேட்ச் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ்ல நம்ம போய் பாரிஸ் நல்லா தான் ஆடி இருப்போம், மேட்ச் தோத்துருப்போம். ஆனா நம்ம மேட்ச் பாரிஸ் பால் விட்டு வர போட்டாரே, ஆப்போசிஷன் பெஞ்ச் வந்து நீங்க தான் நல்லா இருந்தீங்க, நீங்க தான் டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா, நம்ம மேட்ச் ஆனா பாரிஸ்ல தோக்கல. ஃபர்ஸ்ட் லெக்ல எமிரேட்ஸ்ல 1-0 தோத்தது தான் மெயினான காரணம் மேட்ச் தோத்தது. அதே மாதிரி தான் நம்ம லீக் தோத்தா எத்திஹாட் ரிசல்ட் யாரும் பாயிண்ட் பண்ண போறது இல்ல. எத்திஹாட்ல நீங்க 2-1 தோத்தனால நீங்க லீக் தோத்துட்டீங்க அப்படின்னு எல்லாம் பாயிண்ட் பண்ண போறது உல்ஸ், ஃபாரஸ்ட், போன்மத் இதெல்லாம் தான் பாயிண்ட் பண்ண போறானுங்க. டெஃபினெட்லி 100% கரெக்ட் தான். ஸோ அது ப்ளஸ் அதான் ப்ரோ, அங்க சொன்னதான் இங்க திரும்பி சொல்றேன். நான் இது வரைக்கும் ஆர்சனல் ஃபேனா லீக்ல ஒரு மஸ்ட் வின் மேட்ச், இந்த மேட்ச் ஜெயிச்சா டாப் 4ரா, இந்த மேட்ச் ஜெயிச்சா டைட்டில்ரா அப்படின்ற மேட்ச் வெங்கர் தாத்தா இருந்தப்பையும் சரி, உனாய் மாமா இருந்தப்பையும் சரி, மிக்கல் ஆர்டேட்டா இருந்தப்பையும் சரி நான் பார்த்தது இல்லை ப்ரோ. எனக்கு அந்த குடுப்பனை இது வரைக்கும் ஆர்சனல் கிட்ட கிடைக்கல. அதுதான் வந்து என்னோட ஒரு ஃபேனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒன்னாலதான் நடந்துச்சுன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ உனக்கு முன்னாடில இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் நானே கடைசியா எனக்கு. ஸோ அதுதான் நம்மளோட ஹிஸ்டரி. ஸோ ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். நம்ம வந்து அனதர் ஒரு மஸ்ட் வின் மேட்ச் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு. ஏன்னா ஜெயிச்சா ஆல்மோஸ்ட் டைட்டில் கன்ஃபார்ம் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு மேட்ச் இது. எனக்கு அந்த மாதிரி கூட எந்த நம்பிக்கையுமே இல்ல, ஆனஸ்டா சொல்லணும்னா. இல்ல நம்ம டிரைவிங் சீட்ல இன்னும் இருந்திருக்கலாம், இன்னொரு கான்ஃபிடன்டான டிரைவிங் சீட்ல இருந்திருப்போமே தவிர்த்து எனக்கு வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சோம்னா கன்ஃபார்ம்டா. ஏன்னா நம்மளுடைய ஃபார்ம் அப்படிதான் இருந்திருக்கு. அது ஜெயிச்சோம்னா நம்மளால நியூ காசில் ஜெயிப்போமான்னு நம்மளால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாத நிலைமையில தான் நம்ம இருந்தோம். எனக்கு அதனால அது அப்படி தோணல. சாரி, கண்டினியூ. ஸோ அதான் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இது. லைன் அப்லாம் பெருசா குறை சொல்ல மாட்டேன் நானு. பிளேயர்ஸ் அவங்கள வச்சு விளையாடணும் அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அந்த நேரத்துல வந்து எனக்கு குறை சொல்ற மாதிரி எதுவும் தெரியல. எனக்கு இன்ஃபேக்ட் அதுதான் எனக்கு வந்து லைக் காலையில எந்திரிச்சு நான் வந்து முதல் வேலையா ஓகே மேட்ச் போறதுக்கு முன்னாடி மார்டினெல்லி லெஃப்ட், நோனி ரைட், நடுவில் கியோக்கர்ஸ்னு பார்த்து ஹோப்பே இல்லாம நான் பாட்டுக்கு ஒரு ஃபீலிங்கே இல்லாம போயிட்டு ஓகே எப்படி இருந்தாலும் தானே போறோம் அப்படின்னு. எனக்கு அந்த எஸ்ஏ இவன் செட் பண்ணது, ஓடகார்டு செட் பண்ணி வச்சதான் பார்த்து ஐயோ ஹோப் கொடுக்குறானே, ஹோப் இருக்கிறது நல்ல விஷயம் இல்லையே நமக்கு, அதுவும் இந்த நேரத்துல இந்த மாதிரியான மேட்சுக்கு ஹோப் கொடுக்கறது நல்லது இல்லையேன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆமா, ஆனா எனக்கு ஓவராலா எங்க தெரியுமா ப்ரோ வருத்தம், கேரி நெவில், ஜேமி கேரகர், அதுக்கப்புறமா பட்ரிஸ் எவரா, அதுக்கப்புறமா இவர்பானே ப்ரோ, ஸ்கோல்ஸ், ரான்ஸ், இன்னும் இந்த லிஸ்ட் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆர்சனலா எல்லாரும் சொன்னதுமே உண்மையாயிடுச்சு. எல்லாரும் அதான் ப்ரோ, அது எல்லாமே உண்மை. அது வந்து என்ன சொல்ல, அவனை போய் நம்ம தப்பா பேசிட்டோமே, அவன் ஜெயிச்சவன் பேசாம நம்ம கேட்டுதான் போனோம் அப்படின்ற நிலைமைக்கு நான் அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டேன்பா. அந்த மாதிரிலாம் வரல. நான் வந்துட்டேன் ப்ரோ, நீங்க வரலையே இருக்கும். எனக்கு வந்து அவன் சொன்னா இனிமேட்டு கரெக்டா தான் இருக்கும், நம்ம வந்து கரெக்டா தான் ப்ரோ. அவனுங்க அல்டிமேட்டா அவனுங்க நம்ம கரெக்டா தான், நம்மளை விட அவனுங்க நம்மளை கரெக்டா கணிச்சு வச்சிருக்கானுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து ஒரு ஹோப்ஃபுல்னஸ்ல வந்து நம்ம ஒரு மாதிரி நம்ம கணிக்கிறோம், ஆனா அவனுங்க வந்து நம்மளை பத்தி நல்லா பல்ஸ் பிடிச்சி வச்சிருக்கானுங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவனுங்க எல்லாருமே நம்மள கரெக்டா தான் கணிச்சிருக்கானுங்க. கேரி நெவில்ல நம்ம ஜெயிப்போம்னு சொன்னானே இந்த சீசன். கேரி நெவில் நம்ம ஜெயிப்போம்னு சொல்லலாம், ஆனா கேரி நெவில விட்டுருங்க. ஆனா நீங்க அந்த பிளேயர்ஸ், அந்த மைண்ட் செட்டு, அது பிக் ஸ்டீவ் எப்பயுமே ஒன்று சொல்லுவோம், டான்சிங் இன் செப்டம்பர், கிரையிங் இன் மே அப்படின்னு. அவனை போட்டு நம்ம ஆட்கள் உரண்டு இருக்கும் போதெல்லாம்
அல்டிமேட்டா சீசன் ஆஃப்டர் சீசன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு தானே ப்ரோ இருக்கோம். லீக் டான்சிங் லீக் ரேஸே ஏப்ரல்ல தானே ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதான். ஏப்ரல் வரைக்கும் என்ன பண்றோங்கிறத தாண்டி ஏப்ரல்ல இருந்து என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம். அட்லீஸ்ட் நம்ம இந்த ஜான்வரி பிப்ரவரியில எல்லாம் பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணாம எடுத்து வச்சிருந்தோம்னா ஓகே, ஏப்ரல் நீ டீல்ல விட்டுலாம்டா, ஆமா. பரவாயில்ல, நீ 2 மேட்ச் தோத்துக்கோ, 3 மேட்ச் தோத்துக்கோ, மேல திருப்பி புடிச்சிடலாம்னு பார்க்கலாம். ஆனா நீ இங்கேயே வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு கண்டினியூஸா எல்லாத்தையுமே தோத்துட்டு விட்டு இருந்தேன்னா உனக்கு எங்க இருந்து கான்பிடன்ஸ் வரப்போகுது நம்ம அடுத்தது ஏதாச்சும் செய்ய ஆமா. முடியும்? ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நம்மள பத்தி இப்ப அதான் இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல அந்த கமலோட அம்மாவே சொல்லிடுவாங்க. அஹ், அந்த பாட்டுக்கு கரெக்ட் நான் இந்த மாதிரி ஒரு குள்ளனை கொண்டு வந்தேன். அப்ப கரெக்ட். நேத்து ஃபிளிப் வீடியோ பார்த்துருந்தேன். அதில் சொல்லிடுவேன். அப்பதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவனுங்க சொன்னதெல்லாம் கரெக்டா நம்ம ஆட்களே வந்து "ஏய், நம்ம சொல்றேன் நம்ம ஆட்கள் பாட்டில் இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆசை யார பாத்துறா பாட்டில் யார பார்த்து சொல்ற? அதான் சொல்றாரு, இப்ப ப்ரூவிங் ஹேட்டர்ஸ் ரைட் வாஸ் ஒலிம்பிக் ஸ்போர்ட். ஆர்சனல் வந்துட்டு மைக்கேல் ஃபெல்ப்ஸ் மாதிரி எல்லா கோல்ட் மெடலையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா. போட்டுதான். ஸோ அது வந்து அதுதான் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் மெஜாரிட்டி வந்து நம்ம ஆட்களே வந்து முடிஞ்சிருச்சுன்ற நிலைமையில தான் இருக்கானுங்க. நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஒரு சில பேர் வெங்கட் தாத்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோபிஎம்ல இருக்காப்ல. அதான் லைக் நீங்க சொல்றது கரெக்ட். நான் எப்படி இருக்கேன்னா, லைக் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரில இருந்தே அதை நோக்கி ஆமா, போகலங்கிறதா என்னுடைய மைண்ட் செட். அது நான் முதல்ல ஆமா. இருந்தே நம்ம பேசுறப்பவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். லைக் இது இங்க இருந்து இது சரியில்லடான்னு. இப்போ என்ன இதுவாகுதுன்னா, லைக் பேசிக்கலி நம்ம பண்ணின விஷயங்கள்ல இப்ப எப்படி இருக்குன்னா, ஆஹ் யாரெல்லாம் ஹோப் வச்சிருக்கீங்களோ வச்சுக்கோங்க. நான் அவங்கள குறை கரெக்ட், சொல்லவே இல்ல. கரெக்ட், கரெக்ட். பட் ஹோப் 100% வச்சு இல்லங்கிற இருக்கிறப்போ, ஏன் நீ ஹோப் வச்சுக்கலன்னு கேட்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஹோப் ஆமா, இல்லன்னா அதுக்கு ஒரு ரீசன் இல்லாம தான் ஹோப் இல்லாம இருக்கும். அதுக்குன்னு நான் வந்து நம்ம டீம் தோக்கணும், இல்லாட்டி நம்ம டீம் இதுவாகக்கூடாதுங்கிற மாதிரிலாம் யாருமே எதுவுமே செய்யல. ஹோப்ல நம்ம வந்து ஒழுங்கா இது நடக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் வந்து வந்திருக்கோம் நாங்க. அதுதான். சோ யா ஜேமி கேரகர் ஆக்சுவலி நல்லா மேட்சை வந்து 2 லைன்ல சூப்பரா முடிச்சிருப்பான் ப்ரோ. ஜேமி கேரகர் நேத்தி மண்டே நைட் ஃபுட்பால்ல ஆர்சனல் வேர் அக்ரெசிவ் வித்தவுட் த பால், சிட்டி வேர் அக்ரெசிவ் வித் அண்ட் வித்தவுட் த பால். இதுதான் மேட்ச்ல வித்தியாசம் அப்படின்றது ஒன்ஸ் அகேன் 100% நான் அக்ரி பண்றேன். அவனோட அந்த மேட்சோட சினாப்சிஸ் பர்ஃபெக்டா சொல்லியிருப்பான். நம்ம வித்தவுட் த பால் சூப்பர் அக்ரெசிவா இருந்தோம், நல்லா ப்ரெஸ் பண்ணோம், நல்லா பால்ஸ் வின் பண்ணோம். அதை 90 மினிட்ஸுமே நம்ம ட்ரை பண்ணோம். சிட்டியுமே நல்லா ப்ரெஸ் பண்ணானுங்க. ஆனால் சிட்டி பந்து காலில் இருந்தப்போ முடிஞ்ச அளவுக்கு தரையில் உருட்டி அதை கிரியேட் பண்ணானுங்க. நம்ம பந்தில் நம்ம கிட்ட இருந்தப்போ நம்ம வந்து ஹவர்ட்ஸே சரணம் அப்படின்ற ஒரு மோட்ல தான் நம்ம ஃபுட்பால் ஆடணும். எப்படியாவது பால் ஹவர்ட்ஸ் காலில் அனுப்புங்க, அவன் அங்கேருந்து ஹோல்டப் பண்ணியோ இல்லை லிங்க் அப் பண்ணியோ எதுனா அங்கேருந்து நம்ம பண்ணா உண்டு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம ஆடணும். ஸோ அதை அவன் மெஜாரிட்டி பண்ணான். ஹவர்ட்ஸை வந்து 1000 குறை சொல்லலாம் அந்த சான்ஸ் விட்டதுக்கு. ஆனால் பிட்வீன் த பாக்ஸஸ் சலிபாக்கு அடுத்து இல்லை சலிபாக்கோட பெட்டராகவே நான் சொல்லுவேன். ஹவர்ட்ஸ் வந்து சூப்பரா. எனக்கு ஒரு சென்டர் ஃபார்வர்ட் கிட்ட இருந்து நான் என்ன அந்த கேம்ல வந்து பார்த்தா நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், நம்ம கேம் வந்து நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகி நம்ம மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எடுக்கிறதுக்கு ஹவர்ட்ஸ் ஒரு வைட்டல் காக். அவன் பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கேம்ல நம்ம என்ன இப்ப நம்ம பண்ணினதுல நீ சொல்லல. இப்ப நிறைய நான் நேத்து பேசின போட நான் தான் சொன்னேன், நம்ம ரிலீஸ் பண்ணணுங்கிறத நினைச்சிட்டு கடகடன் ரிலீஸ் பண்றதா நம்ம பிளானா இருந்துச்சு. அந்த நேரத்துல நம்ம பொசிஷன் வச்சுக்காப்ப அந்த அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் நான் வந்து பெருசா பார்க்கணும். அதனால ஏன்னா அல்டிமேட்லி உனக்கு எவ்வளவு சான்ஸ் நீ கிரியேட் பண்ற, உன்னால எவ்வளவு கோல் ஸ்கோர் பண்ற முடியற ஆப்பர்ச்சுனிட்டி உன்னால பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம எவ்வளவு செஞ்சோமோ அதே தான் சிட்டியும் செஞ்சாங்க. நான் வந்து அந்த செமென்யோட பேட் டச் எல்லாம் நான் சான்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அதான் அவனுடைய பேட் டச் அந்த இடத்துல அவனுக்கு வந்து டச் ஒழுங்கா பண்ணல, அது ரிலீஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். பட் மத்தபடி ஜெனுவினா பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய சான்ஸ் ஆர் லைக் ஒரு டுவர்ட்ஸ் கோல் போன சான்சஸ்ல ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவலண்டா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் we had like some better chances than them. ஆமா, அதுதான். ஆனா அது வந்து ஃபுல்லா ஓவராலா ஒர்க் ஆனதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஹவர்ட்ஸ்ங்கிறவன் ஒரு ரொம்ப நல்லா விளையாடினான். ஆக்சுவலா நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா விளையாடினான். எல்லா இடத்துலயும் இருந்தா எல்லா வேலையும் செஞ்சான். அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒர்க் ஆகல. இதுக்கு இந்த கேம்ல வந்து நம்ம குறை சொல்லணுங்கிறப்ப நான் மேனேஜரை குறை சொல்லணுமா, பிளேயர்ஸை குறை, யாருமே எனக்கு குறை சொல்லணும்னு தோணல எனக்கு. ஏன்னா இந்த கேம்ல தான் வந்து எல்லாமே மாறுது. நீ சொன்ன மாதிரி இந்த ஒரு கேம்ல நம்ம பண்ணினோம்னா எல்லாமே மாறிடும்டாங்கிற மாதிரியான சிச்சுவேஷனே நம்ம இல்ல. இந்த டீம் வந்து நம்ம டீம் கிட்ட இருந்து இப்ப நீ என்ன எதிர்பார்த்திருப்ப, டர்ன் அப் பண்ணுங்கடா அப்படிங்கறத எதிர்பார்த்திருப்ப.
நான் இவ்வளவு நாளா வந்து நம்ம கண்டினியூஸா பேசாதது இவங்க டர்ன் பண்ணல. வராங்க வந்துட்டு மத்த எதுவுமே செய்ய மாட்றாங்க. இல்லாட்டி ஆமா. வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா வந்துட்டு பால் வச்சுட்டு. இந்த கேம்ல வந்து பால் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், ஃபாஸ்ட்டா போறதா இருக்கட்டும், தே தே வாண்ட் அந்த இன்டென்ஷன் டூ வின்ங்கிறது ரொம்ப ஏர்லியாவே இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய நான் பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன். லைக் ஒரு ரொம்ப எனக்கு வந்து ஓகே வி ட்ரைட் பட் வி ஃபெயில்ட். அது வந்து ரெப்பர்கஷன்ஸ் எப்படி இருக்குமோ அது நம்ம கண்ட்ரோலுக்கு வெளிய இருக்கு. பட் ஆனா இந்த கேம்ல நம்ம ட்ரை பண்ணணும்னு இருந்தது நம்ம கரெக்ட்டா ஏன்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹோப் கோயிங் இன்டோ தி கேம். நான் ஆமா. வந்து ஒரு 3-1, 4-1 தோப்போம். ஏன்னா நம்மளே பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பா கரெக்ட். ஒரு பெரிய அடி ஒண்ணு காத்துட்டு இருக்கு. சிட்டி கிட்ட தான் அது ஆமா. விழப்போகுது சேம். அப்படின்னு சொல்லி. எனக்குமே அதே ஃபீலிங் தான். 22, சோ 23 சீசன் தான் எதிர்பார்த்தேன் நானு. ம். சோ எனக்கு அப்படி இருந்தப்போ, லைக் இவங்க வந்துட்டு டர்ன் அப் பண்ணி ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு சில விஷயங்கள் நடந்து போது. அவன் ஹாலண்ட் போட்ட கோலு லைக் நம்ம ஹவர்ட்ஸ குறை சொல்லலாம். பட் ஹாலண்ட் ஆஸ் குட் அஸ் ஹி இஸ், ஹி மிஸ்ஸஸ் சான்சஸ் டூ. பட் அவனுடைய அந்த ரிலன்ட்லெஸ்னஸ், அவனுடைய மூவ்மெண்ட், இந்த வே இன் விச் டீம் இஸ் ஏபிள் டு ஃபைண்ட் ஹிம் அது ஒரு டிஃபரன்ஸா வருது. எனக்கு அதனால தான் இந்த ஓகே நம்ம கிட்ட ஹாலண்ட் இருந்ததுனா நம்ம எல்லாத்தையுமே போட்டுப்போம். ஹாலண்டுமே அந்த மேட்ச்ல வந்து 2 ஷாட் வெளிய தான் அடிச்சான். ஆக்சுவலா ஒரு ஆமா. ஈஸியா ஓப்பன் ஆன ஷாட்ட 2 ஷாட் வெளிய தான் அடிப்பான். சோ அதனால எனக்கு இந்த இண்டிவிஜுவலா இவன் மேல தான் குறை. எனக்கு ஓடகா கேம நான் திருப்பி பார்த்தேன். எனக்கு நோனி கேமும் திருப்பி பார்த்தேன். மார்டின் லீக் அந்த கேம் நான் திருப்பி பார்க்கிறப்போ, இவனால தான் இது நடந்துச்சு. இவனால தான் நடந்துச்சுன்னு சொல்லாம எனக்கு ஓவராலா ஓகே இது நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணினோம். அக்ரெசிவா ஆடணும்னு ஆடினோம். பட் ஆனா அது ஓவராலா வொர்க் அவுட் ஆகல. டுவர்ட்ஸ் தி எண்ட் வொர்க் அவுட் ஆகலங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆமா. யாஹ். ஸோ ஆக்சுவலி ஹவர்ட்ஸ் நல்லா இன்டெலிஜென்ட்டா ஆடுனான் ப்ரோ. நீங்க பார்த்தீங்கன்னா, கேஹியோடையும் ஓரேலி பக்கம் போகவே இல்ல ஹவர்ட்ஸ். ம். ஃபுல்லா குஷனோவ். குசனாவ் அண்ட் நூனஸ் சைடு தான் இருந்தான். நல்லா ஏரியல் டுவெல், கிரவுண்ட் பால்ஸ் நல்லா நல்லா அதெல்லாம் நல்லா ஸ்மார்ட்டா பண்ணான். ஆனா அதான் ப்ரோ நம்மளே நம்ம எத்தனை வாட்டி நான் ஹவர்ட்ஸ் வட லண்டன்ல மட்டுமே நான் அதை அடிச்சிருப்பேன் அப்படின்றது லிட்டரலா மக்கள் போய் எல்லா எபிசோடும் ரிவியூன் பண்ணி பார்த்தாங்கன்னா டெஃபினட்டா ஹவர்ட்ஸ் எங்கிட்ட அடி வாங்கிடுவான். 1-on-1 ஹவர்ட்ஸ் கீப்பர் நெஞ்சுக்கு இல்ல குஞ்சுக்கு தான் அடிப்பான். அது வந்து இட்ஸ் எ கேரண்டி. அது வந்து லெஃப்ட் ஃபுட்ல இருந்தாலும் சரி, ரைட் ஃபுட்ல இருந்தாலும் சரி. ஓப்பன் போஸ்ட் இருந்தாலே நான் ஹவர்ட்ஸ் நம்ப மாட்டேன்ப்பா. ஹவர்ட்ஸ் வந்து பந்த கரெக்டா உருட்டி விடுவான். ஓப்பன் போஸ்ட் கோல் கீப்பரே இல்ல அப்படின்னா கூட இஃப் தேர் இஸ் அ ஃபுட்பால் பிளேயர் அதை வெளில அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னா ஹவர்ட்ஸுக்கு இருக்கு. அதுதான் ஏன்னா பால் ஸ்ட்ரைக்கிங் வந்து அந்த மாதிரி ஒரு பால் ஸ்ட்ரைக்கிங் உள்ள ஒரு பிளேயர் அவன். ஒரு ரொம்ப லூஸ் பாடி அவன். அது அதே மாதிரி அந்த ஹெட்டரும் அதான் ஹெட்டர் மண்டையில வாங்கினான்னு சந்தோஷப்படுறதா இல்ல எக்ஸாக்ட்லி. நான் மண்டேல வாங்கி டார்கெட்ல அடிச்சானே அது வரைக்கும் சந்தோஷம் அதான் இல்ல டார்கெட்ல அடிக்கலன்னு வருத்தப்படுறதா அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு மேல ஒரு பால் போட முடியாது ப்ரோ. அளந்து போட்டிருப்பான் ட்ரோசார்ட். சூப்பர் பால். சூப்பர் பால். அந்த ஸ்பீடுல டார்கெட் அடிச்சா நல்ல கோல் பால் பாரு. ஆக்சுவலா. ஆமா. சுருன்னு ஒரு பால். ஏன்னா ஹெட்டருக்கு தேவைன்னா ப்ரோ கிராஸ்ல பேஸ் இருக்கணும். நீ வெறும் டைரக்ட் பண்ணி விடுற மாதிரி மட்டும் இருந்தா அந்த கோல் கீப்பரால ஏன்னா கோல் கீப்பர் தெரியவே தெரியாது பால் எங்க வர போகுது அந்த மாதிரி ஸ்பீட்ல வரும்போது. ஸோ டார்கெட்ல அடிச்சிருந்தாலே அது கோல் தான். ஸோ அதை ஆஃப் டார்கெட் இது பண்ணதா இருக்கட்டும். பெர்னார்டோ சில்வாவோட 1-on-1 அந்த ஃபுட் ரேஸ் ஹேண்ட்பால் வாங்கினதா இருக்கட்டும். அதான் ஹவர்ட்ஸ் நம்ம நல்லா ஆடணும்னு சொன்னோம். ஆனா எவ்வளவு கிரிட்டிக்கல் மொமெண்ட்ஸ்ல நம்மளால இருந்திருக்கான் பாருங்க. மேட்சை மாத்துற மொமெண்ட்ஸ்ல வந்து ஹவர்ட்ஸ் இருந்திருக்கான். ஏன்னா இப்போ சிட்டி கூட ஒரு பிளேயரோட நீ 1-on-1 ஃபுட் ரேஸ்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அது பெர்னார்டோ சில்வா தான். ஏன்னா பெர்னார்டோ சில்வால ஓடவே முடியாது when compared to other players, சிட்டி பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்க போய் நீ ஹேண்ட்பால் வாங்குற அதுதான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட். நிறைய அந்த ஹேண்ட்பால் பழக்கம் ஹவர்ட்ஸுக்கு நிறைய இருக்குப்பா. கை அப்படியே ஒரு மாதிரி இப்படி. ஆமா ரொம்ப அந்த இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த காத்துல ஆடுற பொம்மை தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹவர்ட்ஸ் ஆடுவான். எனக்கு இங்கிலீஷ்ல கரெக்டா பேர் தெரியல. அது நம்ம ஊர் அந்த மாதிரி தொங்க விட மாட்டானுங்க. இங்க தொங்க பேர் உண்டு. எனக்கு பேர் மறந்துடுச்சு. ஆமா. ஸோ அந்த மாதிரி தான் ஹவர்ட்ஸ் ஆடுவானே ஃபுட்பால். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா இது வந்து நம்ம புதுசு கிடையாது. புதுசுனா நம்ம வந்து ஹவர்ட்ஸை போட்டு அடிக்கலாம். என்னடா இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ண இது நம்ம ஹவர்ட்ஸ் நமக்கு சைன் பண்ணல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டியூப்மேன். ஆமா டியூப்மேன். ஸோ நம்ம ஹவர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு டியூப்மேன் தான் அவன் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும். அந்த கோலுக்கு ஹியூஜ் கிரெடிட், ஃபுல் கிரெடிட் அவனுக்கு தான். நம்ம போட்ட கோலுக்கு அவனே ப்ரெஸ் பண்ணி அவனே அந்த இடத்துல அதெல்லாம் கியோக்கரஸ் இருந்தாலோ ஜீசஸ் இருந்தாலோ எவன் இருந்தாலும் அந்த இடத்துல ரீச்சே பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஸோ அவன் ரீச் பண்ணி எஸ்பெஷலி அதுவும் செர்க்கி அந்த மாதிரி மேஜிக் பண்ண பிறகு சொங்கி போகாம 30 செகண்ட் 40 செகண்ட்ல சேஸ் பண்ணி அவன் அந்த கோலை போட்டதுன்றது ஃபுல் கிரெடிட்.
பட் அட் த சேம் டைம் அது எல்லாமே இப்போ தேவை இது யூஸே இல்லாத போன யூஸே மாதிரி இல்லாத இருக்கு. மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, நீயே உனக்கே திரும்பி அத்தன வாய்ப்பு நீயே மிஸ் பண்றப்போ, அதுதான் வந்து ஆ அந்த மேட்சோட சிச்சுவேஷனு. அந்த இது குஷனாவோட 1v1 நல்ல சான்ஸ் ஆக்சுவலா. அது வந்து லைக் எப்படி தட்டி விட்டுட்டு ரெஃப்ரி கேம் போவணுங்கிற மாரி தான் வந்து விளையாடின்னு இருந்தான். ஸோ அதுல எனக்கு அத மாரி நெறைய பேர் வந்துட்டு, கேப்ரியல் வந்துட்டு புல் பண்ணான் ஹாலண்ட் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல. கரெக்ட்டா தான் விளையாடுனாங்க. அந்த ஆமாமா. 2 இல்ல, பேர் இல்ல. 2 அதான். பேருமே ஒருத்தர் சொக்காய ஒருத்தர் புடிச்சு இழுத்துன்னு தான் விளையாடின்னு இருந்தாங்க. ஆமாமாமாமா. ஸோ அவன் கேப்ரியல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையே ப்ரோ. கேப்ரியலே கேப்ரியல் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டே இல்ல, பண்ணியிருக்க இல்ல, மாட்டான் இல்ல. கேப்ரியல். சுத்தமா இல்ல. எனக்கு எனக்கு அதான் தெரிஞ்சு அவனுக்குள்ளார ஒரு வேவ் லென்த் இருக்கு. கேப்ரியலுக்கும் ஹாலண்டுக்கும். ஹாலண்ட். அதனால தான் ஹாலண்டுமே வந்து பாத்தீங்கன்னா, அவன் முட்டுனப்போ கீழ கீழ விழுந்து சீன்லாம் போடாம விட்டான். ஏன்னா ஹாலண்ட் கீழ வந்தா கன்ஃபார்ம் நான் கேப்ரியல் ரெட்ன்னு தான் ரெட். நெனச்சேன். வெரி லக்கி. நானும் ரெட் கேப்ரியல் தான். ரெட் எஸ்கேப் ஆயி ஆ மேட்ச்க்கு வெளில வந்ததுக்கு. அதான் நீங்க பார்த்தா கேப்ரியல் கம்ப்ளைண்டே பண்ணியிருக்க மாட்டான். கோல் ஆமா. விட்ட பிறகு போட்டான்டா அவன் அப்படின்ற மாரி தான் இருப்பானே தவிர, ரெஃபரி கிட்ட போய் இல்ல யாருமே எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண பண்ணியிருக்க மாட்டான். மாட்டானுங்க. கேப்ரியலும் எனக்கு சரி. கேம்லயே அப்படிதான் இருந்துச்சு. ஓவரால் கேம்லயே வந்துட்டு ஓகே. நம்ம வந்து இந்த ரெட் கார்ட்லாம் குடுக்கக்கூடாது. நம்ம ஏன்னா யூசுவலா நம்ம போறோம் அந்த மாரி பெரிய கேம் ஆடுறப்ப எப்படா ரெட் கார்ட் குடுப்பான்? நம்ம வாங்கிருவோம்னு ஒரு பயத்திலே விளையாடின்னு இருப்போம். ஆமா, இந்த கேம்ல வந்து பிகினிங்ல இருந்தே ரெஃப் வந்துட்டு இல்ல ரெட் கார்ட்லாம் கிடையாது. ஆமா, இது பெரிய கேமு, பெரிய டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் நம்ம அதுக்கேத்த மாரி தான் விளையாடுவோம்னு தான் பண்ணான். ஸோ ரெஃப் ஆமா, எல்லாம் எனக்கு வந்து எல்லாரும் குறை சொல்றத பார்த்து இதுக்குடா இதுக்கெல்லாம் குறை சொல்லின்னு இருக்கீங்க. அது குறை சொல்ற மாரிலாம் எதுவும் இல்லடா. லைக் நம்ம இந்த சிச்சுவேஷன் ஓகே ப்ராபப்ளி இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த நீ வந்து அது குஷன் ஆஃப் ரெட் கொடுத்திருந்தான்னா நம்ம வந்து கேப்ரியல் ரெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். இல்லாட்டி வைசி வர்சா. பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதப்ப எனக்கு வந்து ரெஃப பத்தி எல்லாம் எதுவும் சொல்லணுங்கிற மாதிரிலாம் இல்ல. நம்ம பண்ணினதுதான் நம்ம பண்ணினது ஆர் நம்ம ஆமா. பண்ணாததுதான் எண்ட் ஆஃப் த கேம்ல வந்து கடைசியில எஃபெக்ட் பண்ணுச்சு. லைக் எனக்கு அதான் அந்த ஓடகார்டு வந்துட்டு அந்த பால ஏன் நீ ஏன் வந்துட்டு ஹவெட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ண நீ ஃபர்ஸ்ட் டைமர் ஷாட் எடுத்திருக்கலாமே இல்ல எசே எடுத்த ஷாட் உள்ள போயிருக்கலாமே அப்படிதான் தோணுச்சே தவிர்த்து கரெக்ட். எனக்கு மத்தபடி வந்து லைக் ஓகே இதனாலதான் நம்ம வந்து தோத்தோங்கிற சொல்ற மாதிரியான இல்ல. ஏன்னா சிட்டியுமே வந்து நீ பாத்தேன்னா ஜென்ரலா அவங்க வந்து எப்படி ஒரு வின்ன வந்துட்டு பாப்பாங்களோ அதை விட இதுவா தான் பண்ணாங்க. தே ஃபெல்ட் த பிரஷர் அண்ட் தே ஆல்சோ லைக் எனக்கு வந்து சிட்டி நம்மள அவுட் பிளே பண்ணாங்க. அந்த கரெக்ட். மாதிரி இப்போ கரபோ கப் கேம்னா நம்மளுக்கு 4 பேர் நிக்க வச்சுட்டு அவுட் பிளே பண்ணாங்க. நம்மள வந்து எதுவுமே பண்ண விடாம. இந்த கேம்ல அதெல்லாம் செய்யல நம்மள. ஆமா, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஓகே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த நம்ம கோல் போட்டிருந்தோம் அந்த சீக்வென்ஸ்ல போட்டிருந்தோம்னா கேம் டோட்டலி டிஃபரெண்டா மாறிறதுக்கு நிறைய ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஆமா. அந்த எசே ஷாட் உள்ள போயிருந்தது. அப்படி இல்லாட்டி அந்த ஹேவர்ட்ஸ் சான்ஸோ இல்லாட்டி ஓடகார்ட் சான்ஸோ உள்ள போயிருந்ததுன்னா கேம் டோட்டலாவே மாறுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. ஐ அக்ரி. அதுல மாற்று கருத்தே இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் மேட்ச்ல ஆர்டெட்டா பண்ண ஒரே தப்புனா, எஸ்ஏ சப்ஸ்டிடியூஷன் தான்ப்பா. அது எனக்கு வந்து அந்த 65வது நிமிஷத்துல அவன் 2வது கோல போட்டான். நம்ப சுபிமெண்டிய தூக்குறதுக்கு 85 நிமிஷம் ஆச்சு. ஆமா, 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷம் நீ வந்து இது 2-1 ஆனா என்ன, 3-1 ஆனா என்ன? அப்ப நீ மார்ஜின்ஸ்க்காக கடைசில வந்து கோல் டிஃபரன்ஸ்க்காக விளையாடின்னு இருக்கியா? எனக்கு அதுதான் எதுக்குடா ஜுபிமெண்டி விளையாடிட்டு இருக்கான்? எதுக்கு எஸ்ஏ வெளிய போறான்? ஓகே நீ கொண்டு வர ரைஸ சிங்கிள் பிவட்டா போட்டு விளையாடுங்கிறது நம்ம இத விட ஒரு பெட்டர் ஒரு கேம் இருந்திருக்கவே முடியாது. கரெக்ட். எனக்கு அதுதான் வந்து அவன் பண்ணினது வந்து என்னடா 85வது நிமிஷத்துல கொண்டு வரான். கடைசி 10 நிமிஷத்துல ஒரு ஒரு கேம் ஃபுல்லா ஆட விட்டாலே கியோகரெஸ் வந்து ஒரு டச் கூட பால் எடுக்காம போயிட்டு இருக்கான். பல கேம் போயிருக்கான். நம்ம வந்து கடைசி 10 நிமிஷத்துல அவன கூட்டிட்டு வந்து அவன் டச் எடுப்பான், அவன் வித்த காட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமா? எனக்கு அதெல்லாம் தான் வந்து கடுப்பா இருந்துச்சு. நம்ம ஆமா, கடைசில இது பண்றப்போ. பட் அதான் ஓவராலா எனக்கு பார்த்தா வந்துட்டு வி டிட்ன்ட் கெட் அவுட்பிளேட். பட் அட் த எண்ட் ஆஃப் த கேம் வி டிட்ன்ட் வின். ஆமா. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு மொத்தமா ஃபீலிங்கே. அது இதனால வந்து ஹோப் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா, ஹோப் எல்லாம் வரல. எனக்கு ஹோப் எல்லாம் போய் ஒரு 3 மாசம் ஆச்சுண்ணா. அதெல்லாம் வந்து கரெக்ட். போட்டு புதைச்சுட்டு அது மேல புல்லே மொதச்சிடுச்சு. அந்த மாரி தான் இருக்கு. பட் ஆனா இந்த கேம்லன்னு பார்க்கிறப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆமா. அதான் ஆக்சுவலி அதான் ப்ரோ நெறைய பேர் நல்லா ஆடுனாங்க. நம்ம டீம்லயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஓடேகார்ட் டீசென்ட்டா ஆடுனான். ஆ ஃபர்ஸ்ட் நான் ஓடகார்ட் வந்துட்டு எனக்கு கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா வந்து வெயிட் ஆஃப் த பாஸ்ங்கிற ஒரு விஷயமே மொத்தமா மறந்து போன மாரி இருந்துச்சு அவன் விளையாடுனது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பால ரிலீஸ் பண்ண போக போக எதுவுமே வரல. ஆமா, திருப்பி பார்த்தப்ப தான் எனக்கு ஓகே. அவன் வந்துட்டு லைக் இந்த கேமுக்கு எது தேவையோ அத தான் பண்ணான். ஆமா. நான் எதிர்பார்த்தத பண்றத தாண்டி இந்த கேமுக்கு எது தேவையோ அத எல்லாருமே செஞ்சாங்க இந்த கேம்ல. ஃபார்வர்ட் பார்த்திருப்பான் ப்ரோ ஓடியாடு. பந்து ம். கிடைச்சப்பலாம் ஃபார்வர்ட் பாஸ் தான் ட்ரை பண்ணியிருப்பான். பிளஸ் அவன் ரஸ்டியா இருந்தா இப்போ வெயிட் ஆஃப் பாஸ் வந்து ஒரு நம்பர் 10 கிட்ட இருந்து அக்யூரேட்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஐ அம் ஓகே. ஆஸ் ம். லாங் அஸ் நீ அத அட்டெம்ப்ட்ஸ். வந்து நீ நீ அந்த வெயிட் ஆஃப் பாஸ் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அங்க வந்து அது வந்து ஒரு சான்ஸ் அப்டின்ற ஒரு இடத்துல நீ அந்த ரிஸ்க் எடுக்கிற அப்டின்னா, ஒரு நம்பர் 10ஆ எனி டே நீ ரிஸ்க் எடு. ம். அதுக்கு தான் உன்ன நாங்க நம்பர் 10ஆ போட்டு வச்சிருக்கோம். ஸோ நீ ரிஸ்க் எடு.
அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல எனக்கு. நெறைய ரிஸ்க் எடுத்திருப்பான் ஓடிகார்டு. அந்த செட் பீஸுக்கு கேப்ரியல் ஹெட்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா, அவன் தான் கிராஸ் போட்டிருப்பான். ம், ஆ ம், ம். நல்லா நல்லா போட்டிருப்பான். ஹவர்ட்ஸ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல பிரிச்சு விட்டுருப்பான் லெஃப்ட் ஃபுட்ல. ஆ அதனால ஹவர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்க ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஃபெண்டர் வந்துருவானுங்க. ஸோ ஓடிகார்டு ஆக்சுவலி ஓரளவு நல்லாவே ஆடுனான். ஆ எசே ஓரளவு டீசென்ட்டா ஆடுனான். எசே லெஃப்ட் விங்ல ஆடணும்ப்பா. ஆ ஆமா. ஓடிகார்டு நான் எசே ஆடுறதுக்கு எஸ்ஏ லெஃப்ட் விங்ல தான் ஆடணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் இருக்குன்னா, எஸ்ஏ லெஃப்ட் விங்லயே போட்டு ஆடினி. ஆ கவலையே பட தேவ. ஏன்னா, அதான் எஸ்ஏக்குலாம் அதான் சொல்றேன்ல ப்ரோ. அந்த குசனாவ அந்த பீட் பண்ணி, அந்த ஷாட்டு எவனுமே எதிர்பார்க்கல. அதெல்லாம் வந்து ம், ம், நே ம். நேச்சுரல் அவன் பேக் லிஃப்ட்டே இல்லாம சூப்பரா அடிச்சிருப்பான். அதெல்லாம் பேட் நான் லக். ரைட் ஃபுட் ஷாட் தான் எடுப்பான்னு நெனச்சேன் ஆக்சுவலா. அந்த ஆமா, ஸ்விட்ச் பண்ணி லெஃப்ட்ல டர்ன் பண்ணுவான்னு நான் எதிரே பார்க்கல. ஆமா. அந்த 2 ஃபுட்டட் ஷாட் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. நல்லா வளச்சு விட்டுருப்பான் பாப்பா. ஆக்சுவலி ஆ நம்ம டீம்ல இருக்கிற இப்ப லெஃப்ட் ஃபுட்டர்ஸே எவனும் அந்த மாரி எடுக்க மாட்டான். ம், ம், ஓடேகார்டா ம். இருக்கட்டும், கரெக்ட், நானியா கரெக்ட். இருக்கட்டும், சாக்காவா இருக்கட்டும், ஹவர்ட்ஸா இருக்கட்டும், அவனுங்களே இந்த மாரி எடுக்க மாட்டானுங்க ஷாட். ஆனா கரெக்ட். இவன் வந்து ரைட் ஃபுட்டரா இருந்தும் லெஃப்ட்ல அந்த மாரி ஆ ஒரு டைட் ஸ்பேஸ்ல மேனிபுலேட் பண்ணி ஷாட் அவன் எடுத்திருப்பான். சலீபா நல்லா ஆடுனான். ஆ ஹின்கேப்பிய வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்சிவா 10 அவுட் ஆஃப் 10 கேம். ஆனா ஹின்கேப்பிய ஆன் த பால் ரொம்ப லிமிட்டடான ஒரு பிளேயர் ப்ரோ ஆன் த பால் ஹின்கேப்பிய. ஆ நம்மளே பேசியிருப்போம் ஞாபகம் இருக்கா ப்ரோ? இந்த கரபாவோ கப்புக்கு அப்புறமா நம்ம பேசுவோம்னு நெனைக்கிறேன். கேப்ரியல், ஹின்கேப்பிய சேர்ந்து ஆடக்கூடாது. ஆ கரெக்ட், அப்படின்ற மாரி. கரெக்ட். 2 ஆ பேருமே வந்து நேச்சுரல் ப்ரொக்ரஸர் கிடையாது. ஆமா. அது வந்து யாராவது நம்மளோட ஒருத்தர் தான் ஆடணும். கரெக்ட். கஷ்ட காலம் என்னன்னா, நம்ம அந்த பிரஸ்ல இருந்து வந்தப்பலாம் ஹின்கேப்பியக்கு தான் பால பால் வருது. ம். ஃப்ரீ மேனா இருக்கான். அவனுக்கு அங்கருந்து என்ன அந்த டைட் ஸ்பேஸ்ல அவன 2 பேர் லாக் பண்ணா, அவன் திரும்பி கேப்ரியல தான் பார்க்க முடியுதே தவிரனால, ஃப்ரண்ட்லயோ இல்ல எசேவியோ அந்த மாரி அவனால பார்க்கவே முடியல. ஆனா, செமனியோவ நம்ம கரபாவோ கப்ல அவங்க மெயினா நம்மள அட்டாக் பண்ணதே ஹின்கேப்பிய சைடுல இருந்தான். செமனிய விட்டு நல்லா அட்டாக் பண்ணி கிராஸ் போட்டுருப்பானுங்க. இந்த மேட்ச்ல அவன் அந்த ஒரு நோக்கத்தோட தான் வந்தான்னு நெனைக்கிறேன். நம்ப நம்ப ஃப்ரண்ட்ல போய் கோல் போடுறோமோ இல்லையோ, செமனியா நம்மள தாண்டி போய் எதுவும் கரெக்ட் பண்ணிடக்கூடாது. பவுலர். ம். அப்படின்றதுலாம் தான் அத அவன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டான். ஸோ அதுக்கு அவனுக்கு கிரெடிட் குடுக்கலாம். இவன் ஒரு என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே ரைஸ் அண்ட் சுபிமணி தான். எனக்கு சுபிமெண்டி தான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு சுபிமண்டி எனக்கு. வந்து நம்ப இந்த சீசன்ல இப்ப வந்து ஃபெட்டிக் கிட்டிங்ன்றானுங்க. சரி அது கூட நம்ம குடுத்துடலாம். சீசன் டே 1 ஃப்ரம் யுனைட்டட் அவே இப்போ கேம் வீக் 33 ஏதாவது ஒரு பிக் 6 மேட்ச் சுபிமண்டி நல்லா ஆடுனான்னு சொல்லுங்க ப்ரோ. ஸ்பர்ஸ விட்டுருங்க. ஒரு பிக் 6 மேட்ச் சுபிமண்டி நல்லா ஆடுனான் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ம். ஸோ எனக்கு அந்த மாரி நம்ம டீம்ல யாரையுமே சொல்ல முடியலையே என்னாலனா. இல்ல ஆனா ஒரு மிட்ஃபீல்டரா ப்ரோ அந்த பந்து வாங்கி ம், குடுக்குறது ம், ம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடேகார்டு வந்து மோர் பாசஸ் தேன் ரைஸ் அண்ட் சுபிமண்டி. ம், அவன் வந்து ம், ஒரு ம். கேமா ஆடிட்டு இருந்தான் ஓடேகார்டு. அப்பனா பாருங்க. ஜென்ரலா வந்து என்னது ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர்ஸ் அவனுங்க தான் பந்து நிறைய உருட்டுவானுங்க. ஆனா அவனுங்க கேம் வந்து உங்களோட நிறைய பந்து உருட்டியிருக்கான் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அதான் ஒரு சில கிளிப்லாம் பார்க்கும்போது ஆனா நமக்கு நரம்பு புடைச்சிடுதுப்பா ஆனா. இந்த ட்விட்டர்ல வரும்போது, ஒரு இடத்துல வந்து நம்ம பில்டப் ஃப்ரம் த பேக் பண்றோம். அந்த டிஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்து பால் வாங்குறதுக்கு வந்து இடம் காலியா இருக்கு நடுவுல. ரைஸ் தான் பக்கத்துல இருக்கான். ரைஸ்க்கு பின்னாடி அட்வான்ஸ்ட் பொசிஷன்ல சுபிமண்டி இருக்கான். ரைஸ் ஓ! நீ அவன போமாட்டேங்கிறான் பால் சுபிமெண்டிய வாங்க. கேம்ல பாத்தியா? நான்லாம் கேம்லயே பாக்கல இல்ல, சுபிமெண்டி. இல்ல. இது ட்விட்டர்ல அ மேட்ச் முடிஞ்ச பிறகு போட்டானுங்க. ரைஸ் போக மாட்டேங்கிறான். ரைஸ் வந்து சுபிமண்டிய கூப்பிடுறான். ஏய் போடா போய் வாங்கடா. எனக்கு என்ன காண்டாகுதுன்னா, ஓகே நம்ம போட்ட பிளான் படி சுபிமண்டி தான் பால ரிசீவ் பண்ண எல்லாம் ஓகே. சுபிமண்டி தான் அட்வான்ஸ்டா இருக்கான்ல. நீ போய் வாங்க அந்த பால. ம். அவன் வந்து அவன கூப்பிட்டு இருக்கான் ப்ரோ. ஏய் போய் பால வாங்குடா அப்படின்னு. எனக்கு என்னால அத ஏத்துக்கவே முடியல ப்ரோ. நாங்க சண்டே லீக் ஆடுவோம். சண்டே லீக்ல கூட நாங்க கூட அப்படி பண்ண மாட்டோம் ப்ரோ. அந்த இடத்துல எவனா இருந்தா போய் ஆ பந்து வாங்கிடுவான் ப்ரோ. அவன் மிட்ஃபீல்டரோ, அட்டாக்கரோ, ஸ்ட்ரைக்கரோ எவனா இருந்தாலும், சரி சென்டர் பேக் கிட்ட இருக்கான். நம்ம காலியா இருக்கமா. எவனுமே இல்ல சுத்தி. ம், ரைஸ் போனா ம், ம். பால் வாங்கிட்டு வரலாம். ஆனா அவன் போமாட்டேங்கிறான். சுபிமணிய அனுப்புறான் அவன். ஏய் ம். உன் மேல தானே அது போய் பால் வாங்கிட்டு வா போ அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த அளவுக்கு வந்து அ அந்த சுய புத்தி அப்படின்ற அந்த புத்தியே எரேஸ் பண்ணிட்டானுங்கப்பா நம்ம பிளேயர்ஸ் கிட்ட இருந்து. அதுதான் வந்து என்னால அந்த மாரி பார்க்கும்போது தான் எனக்கு காண்டாயிடுது எனக்கு. அ ம். அ அ எப்படி வந்து அந்த சிம்பிளான ஒரு இன்ஸ்டிங்க்ட். ஓகே சுபிமணி நமக்கு பின்னாடி இருக்கான். சென்டர் பேக் கிட்ட பால் இருக்கு. சரி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம குடுப்போம். ஏன் ரைஸ்க்கு பால் வாங்க தெரியாதாப்பா? சென்டர் பேக் கிட்ட இருந்து. ஸோ ம், ம். அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது தான் காண்டாயிடுது.
ஆனா அதான் ப்ரோ கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாம்னா அதான் கோயிங் ஃபார்வர்ட் வந்து நான் பேசலாம். என்ன 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 எப்படி சரி நம்ம வந்து நம்ம 2 பேருக்குமே ஹோப் இல்ல. அத ம். நம்ம வந்து தள்ளி வச்சுருவோம். ம். ஆர்சனல் இந்த 5 மேட்ச்ல ம். டைட்டில் அடிக்கணும்னா, எப்படி அடிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க? கோல் டிஃபரன்ஸ்ல அடிக்கும்னு நம்புறீங்களா? இல்ல 2 பேருமே பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விச் இஸ் த மோஸ்ட் ப்ராபபிள் சினாரியோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அவன் எவ்வளவு நம்பர் சொல்லுவான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. இவ்வளவு நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பார்த்தேன். எல்லா 1 சிமுலேஷன்லயுமே ஒண்ணுத்துல தான் வந்துச்சு. 1 மில்லியன் சம்திங் ஆமா. சொல்லுவான்ல. அந்த ஒண்ணு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல அதான் நீங்க அத அதுதான் உண்மை. தள்ளி வச்சுட்டு அந்த இப்ப வந்து நம்மகிட்ட கேட்டீங்கன்னா, சிட்டி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தினா, ஆமா சிட்டி தான் வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு ஜாஸ்தி. அதுல மாற்று கருத்தே இல்ல. நம்ம 2 பேருக்கு மத்தியில. ஆனா, ம். அத ஒதுக்கிட்டு ஆர்சனல் லீக் ஜெயிக்கணும்னா, நீங்க எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? கோல் டிஃபரன்ஸ்ல அ எனக்கு கோல் என்ன டிஃப் தெரியுமா? எனக்கு இப்போ இவ்வளவு நாள் பார்த்துட்டு, இந்த சீசன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு, இப்போ இந்த நம்ம வந்து இப்ப ஜெயிக்கணும்னா ஆப்வியஸா நம்ம 5 கேமையுமே ஜெயிக்கணும். ரைட்டா? கரெக்ட். 5 கேமையுமே நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் சிட்டி டூ நம்மளுடைய 5 கேம் வந்து ஜெயிச்சு தான் ஆகணும். நம்ம கோல் டிஃபரன்ஸ்ன்னு நம்ம கடைசியில பார்த்தோம்னா, நம்ம கோல் டிஃபரன்ஸ்மே 1 கோல் தான் வித்தியாசம் இருக்கு. ஆமா, அந்த சிட்டிய வந்து ஈஸியா புடிச்சுருவான். அடுத்த பெர்ன்லி கேம்லயே ஒரு 10 கோல் அடிச்சுருவான் ஈஸியா. ஆமா, ஓகே. எனக்கு இதுக்கு மேல இருந்து நம்பளால வந்துட்டு ஒரு 4 கோல், 3 கோல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒவ்வொரு கேமுமா ஜெயிக்க முடியும்னா, அதுவும் என்னால பண்ண முடியும். நம்ம இவ்வளோ மேட்ச் பார்த்ததுல பண்ண முடியும்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு அறிகுறியே இல்ல என்கிட்ட. சோ நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலுமே, எனக்கு வந்து நீ ஜெயிக்கணும்னா, யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் சிட்டி லூசிங். ஆமா, நம்ம எல்லா கேமும் ஜெயிச்சு, சிட்டி ஒரு கேம் தோத்தா மட்டும் தான், ஆர் ஒரு கேம் டிரா பண்ணினா மட்டும் தான், இதிலிருந்து நம்ம வந்து வெளிய வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். இதுக்கு மேல நம்ம கையில இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஆமா. இதுக்கு மேல வேற எவனாச்சும் வந்து ஏதாச்சும் சொதப்பி, சிட்டி வந்து போர்ன்மவுத்ல டிராப் பண்ணுவாங்கறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டான். எவர்டன்ல டிராப் பண்ணுவாங்கறாங்க. அதையும் பண்ண மாட்டான். என்னுடைய மைண்ட்ல இது வந்து தே ஷுட் ஹேவ் பீன் இன் அ ஸ்டேட் வேர் தே வின் ஆல் த கேம்ஸ் ஸ்டார்ட்டிங் பிப்ரவரி. எனக்கு பிப்ரவரி, மார்ச்ல வந்து அவங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணதே ஒரு அப்ரப்ஷன் அனாமலி தான். அது வந்து நார்மல் கிடையாது. ரைட்டா? எனக்கு அதனால வந்துட்டு இந்த பாயிண்ட் மேல இருந்து யூ ஹேவ் டு கோ வின் ஆல் யுவர் கேம்ஸ் அண்ட் ப்ரே தட் சிட்டி லூஸ் அ கேம். எனக்கு அது மட்டும் தான் எனக்கு ஒரே சினாரியோவா தெரியுது. ஒரு எவர்டன்லயோ இல்லாட்டி ஒரு போர்ன்மவுத்லயோ போயிட்டு சிட்டி ஒரு டிரா எடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும்னு தோணுது. ஆனா, அவன் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாலும் நம்ம வாங்கிப்போமான்னு என்கிட்ட கேட்டா, டாக் சொல்ற மாரி தெரியாது. அந்த மாரி தான் இருக்கு எனக்கு. எனக்கு ஜெனுவினா தி ஒன்லி சிச்சுவேஷன் வேர் ஐ சி அஸ் வின்னிங் தி லீக், வி வின் எவரிதிங், சிட்டி டிராப் பாயிண்ட்ஸ் இன் ஒன் கேம். அப்படி இல்லாட்டி எந்த சினாரியோவுமே கிடையாது. இதுதான் ப்ராபப்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்ற ஒரே சினாரியோ, சிட்டி ஏதாச்சும் ஒரு கேம்ல பாயிண்ட் டிராப் பண்ணுவாங்கிறது தான். ஆமா. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் சிட்டி வந்து மேட்ச் தோக்க போறது கிடையாது. நான் ம். அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா, நான் அப்படிதான் அவங்க பார்க்குறேன். அவங்களோட கடைசி 4 மேட்ச் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 4க்கு 4மே டஃப் டீம்ஸ். 4மே அவனுங்க பெரிய டீம்ஸோட தான் ஆடியிருக்கானுங்க. 4மே அவங்க ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ அவனுங்க அந்த மொமெண்டம்ல வந்துட்டானுங்க. அந்த மெயின் மெயின் 11 புடிச்சுட்டான் அவன் பெப்பு. ஸோ அவங்க இது பண்ண போறாங்க. எஃப்ஏ கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, சவுத்தாம்ப்டன் தான் அவங்களோட அடுத்த கேம். ஸோ இவனுங்கள வந்து பெரிய கைங்கள தான் இறக்கி ஆடணும் அப்படின்ற தேவை கிடையாது. இந்த தேவையே ரெய்டர்ஸ், கிடையாது. லீடர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு அசால்ட்டா அடிச்சுட்டு ஆ போயிடுவானுங்க. ஆ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி தான். ஸோ நான் நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ப ஜெயிச்சா வந்து 5 மேட்சுமே ஜெயிச்சா தான் நம்மளால லீக் ஜெயிக்க முடியும். ஆ நம்ப ஒரு அதான். ஆனா 5 மேட்ச் ஜெயிச்சாலும் சிட்டி 6 மேட்சையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம எங்க இருந்து எதுவும் பண்ண முடியாது. இல்ல அதான் என்னோட தாட் ப்ராசஸ் வந்து நம்ப கோல் டிஃபரன்ஸ் வழியா தான் நம்ப அடிச்சா லீக் அடிக்க முடியும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஆ இந்த சிட்டி பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணி நம்ப 5 மேட்சுமே ஜெயிச்சு நம்ம லீக் அடிப்போம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா சிட்டி டிராப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இல்ல. ம், அந்த ம், ஆஸ்பெக்ட்ல ம். நான் ஆனா சொல்றேன். எனக்கு நம்ம கோல் அடிப்போங்கிற நம்பிக்கையே இல்லையே. நம்ம ஆமா எல்லா கரெக்ட் மேட்சும் தான். 1-0, ஏன்னா 2-0 நம்மளோட தான போறோம். இது அப்படிதான் ஏன்னா இப்ப நம்ம மேட்ச் ஜெயிக்கிற ஃபார்முலாவே மறந்துட்டோம் நம்ம. ஃபர்ஸ்ட் நம்ம ம். மேட்ச் ஜெயிக்கணும். அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறமா கோல் டிஃபரன்ஸ் ம். பத்தி யோசிக்கணும். அது வந்து கரெக்ட் தான். ஆனா வந்து எனக்கு அடுத்த எனக்கு மேட்ச் நியூகாசில் மேட்ச்லயே நம்பிக்கை கிடையாது. நம்ம ஹோம்ல தான் விளையாடினாலுமே. ஆமா, ஆமா. அது என்ன பொறுத்தவரைக்கும் நியூ கேசல் மேட்ச் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும்பா. ஆ ஏன்னா நியூ கேசல் மேட்ச் மட்டும் தோத்தானா செம்ம டாக்ஸிக் ஆயிடும் ஆமா. ஃபேன் பேஸ். மொரட்டு டாக்ஸிக் ஆயிடும். அத்லெட்டிகோ மாரிடாவது மயிராதுன்றவானுங்க நம்ம ஆட்களு. கரெக்ட். சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸே இருந்தாலும் அடுத்த மேட்ச். ஸோ ஹை டைம்
அந்த நியூ கேசல் மேட்ச் வந்து நம்ம எப்படியாவது நேவிகேட் பண்ணணும். அதை வந்து நம்ம ஜெயிக்கணும். அவனுக்கு நல்ல ஃபார்ம்ல கிடையாது நியூ கேசல், நம்மளும் நல்ல ஃபார்ம்ல கிடையாது. கொண்டு வந்துரும் ஃபார்முக்கு கொண்டு வந்துரும் நியூ காசில். ஸோ அதை வந்து எப்படி நேவிகேட் பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம ஆட்கள் வந்து அதை பார்க்கணும். எனக்கு வந்து என்ன தெரியுமா கிராண்டு, இந்த நிலைமையில நம்ம இருந்திருக்கவே கூடாதுப்பா. கூடாது. கரெக்ட். அதுதான் வந்து பாதி ஃபேன் பேஸ்க்கு காண்டே. எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி ஒரு ஷூட் அவுட்ல நம்மளும் சிட்டியும் இருந்திருக்கவே கூடாது. கேம் வீக் 34ல இருந்து அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்ததுக்கு வந்து காரணம் நம்மளோட கேவலமான டாக்டிக்ஸ். இது யாரையுமே வெளியே இருந்து அவன் கார்டு கொடுத்துட்டான், இன்ஜுரி ஆயிடுச்சு, இன்ஜுரி ஆச்சுன்னா இன்ஜுரி ஆவறதுக்கும் நம்மளும் ஒரு பெரிய ரீசன். ஆமா, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். இந்த சீசன்ல நான் சொன்னேன், எதுவுமே குறையோ இல்லாட்டி வந்து எதுவுமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ங்கிறது எதுவுமே பாயிண்ட் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் எல்லாமே. நம்ம கையில இருந்த ஒரு விஷயத்த நம்ம விடுறோம்னா அது நம்ம மேலதான் பிரச்சனை. ஆமா, என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரோ, சாக்கா டிம்பரை வந்து இந்த சீசன் ஆர்டெட்டா மேனேஜ் பண்ணதுலயே நம்ம சொல்லிடலாம், அவன் வந்து ஒரு மயிரும் கத்துக்கல கடைசி 4 சீசன்ல இருந்து அப்படின்றது வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எத்தனையோ தேவையில்லாத மேட்ச் என்னால் லிஸ்ட் போட முடியும்பா, ஜஸ்ட் பை ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட். அவனுக்கு தேவையில்லாத மேட்ச் எத்தனையோ மேட்ச் ஆடி இருக்கானுங்க சாக்கா அண்ட் டிம்பர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்ன தெரியுமா காண்டு, நம்ம வந்து எத்திஹாட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்றோம் ஓடிகார்ட் அண்ட் எசே. சரி, மொத்தம் ஓடிகார்ட் அண்ட் எசே வந்து முன்னாடி ட்ரை பண்ணோம் 3-4 மேட்ச்ல, பட் எவனா ஒருத்தர் இன்ஜுரி ஆயிட்டு உள்ள போயிட்டே இருந்தோம் கண்டினியூஸா. ஆமா, ஓடிகார்ட் அண்ட் எசே எத்திஹாட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். மஸ்கியாரா ரைட் பேக்கா ரெண்டாவது மேட்ச் ஆடுறோம் எத்திஹாட்ல. இதெல்லாம் தான் பார்க்கும்போது எனக்கு காண்டாகும். எனக்கு அதுதான் லைக் நம்ம ஓகே, நீ மார்லி சாமன் தான் இருக்கான் உனக்கு, மஸ்கோயரா நீ வந்து ஓகே ஒரு கப் கேம்ல வந்து அவனை சென்டர் பேக்கா வச்சு விளையாட போற, எல்லாமே ஓகே. பட் ஆனா ஒரு லோவர் லெவலோட டீமோட இஃப் யூ கேனாட் கிவ் அ சான்ஸ் டு ஒன் ஆஃப் யுவர் அகாடமி கிட்ஸ், வாட்ஸ் த பாயிண்ட்? ஆமா, எனக்கு அந்த நேரத்துலயுமே நீ வந்துட்டு ஒரு பெரிய பிளேயர் விளையாடணுங்கிறது எந்த ஒரு இதுல எனக்கு அந்த விஷயம் எல்லாம் தான் எனக்கு வந்து ஓகே, இது எங்கேயோ கடிக்க போகுதா இங்கேயோ கடிக்க போகுதான்னு சீசன் ஃபுல்லா நம்ம பார்த்துனே வந்தோம். கரெக்டா ஆஸ் யூஷுவல் ஏப்ரல்ல கடிச்சிருச்சு மொத்தமா. அதெல்லாம் தான் என்னால ஏத்துக்க முடியாது இவங்கிட்ட. எப்படி வந்து கேலஃபியோரி இன்ஜுரி ப்ரோன்னு தெரியும், ஆனா கேலஃபியோரி ஆக்சுவலி ஒரு நாள் ரொட்டேட் பண்ண ப்ரோ. கேலஃபியோரி அந்த இன்ஜுரி ஆர்டர் மேல நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம டீம்லேயே ஓரளவு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பிளேயர்னா கேலஃபியோரி. ஸோ கேலஃபியோரி இதுக்கு மேல லைக் அவன் எப்படி சொல்றது, நீ தான் ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர். ஆனா எக்ஸ்பேக்டர் பிளேயரா இருக்கிறவன் எப்பயுமே அவைலபிளா இருக்கணும். எக்ஸ்பேக்டர் பிளேயர் அவைலபிளா இல்லாதப்போ அந்த ஒரு அதுக்கு அதை தாண்டி என்ன செய்யணுங்கிறது மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டு விஷயமே ஒழுங்கா நடக்காதப்போ எனக்கு வந்து இது என்ன நெட் நெகட்டிவ் மாதிரி தான் இருக்கு எனக்கு மொத்தமாவே. கேலஃபியோரி என்ன எனக்கு புரியலன்னா, இட்டாலிக்கு ஆடினா வந்து ஸ்போர்ட்டிங் மேட்ச் ஆடினான்னு நினைக்கிறேன். ஆமாமா, ஆடினா ஃபர்ஸ்ட் லெக் ஆடினா 90 மினிட்ஸ் ஆடலாம்னு நினைக்கிறேன் அதுல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு டக்குன்னு 2 வாரம் காண போயிட்டான். ஸோ அது என்ன கணக்குனே நமக்கு புரியல. ஆனா கேலஃபியோரி இதுல டான்ஸ் ஆடினான் ஸ்போர்ட்டிங் மேட்ச் முடிச்சிட்டு இதுல எமிரேட்ஸ்ல. அதான் கேலஃபியோரியை வந்து நான் ரொம்ப ஆர்டெட்டா மேல போட்டு அடிக்க மாட்டேன். இப்போ வந்து எனக்கு ஜூபிமெண்டி ஃபெட்டிக்ன்ற போதெல்லாம் ஆர்டெட்டா குனிய வச்சு குத்துணும் நம்ம. ஜூபிமெண்டி ஃபெட்டிக்னா, ஏன்னா அவன் வந்து ஸ்பெயின்ல 40 மேட்ச்சுக்கு மேல ஆடினதே கிடையாது ப்ரோ. அது ஸ்பெயின்ல இந்த அளவுக்குலாம் பிசிக்கல் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. ஜூபிமெண்டி நின்னு பந்து உருட்டுவான் ஸ்பெயின்ல. இங்க வந்து இப்ப ஃபெட்டிக்ன்றானுங்க. ஃபர்ஸ்ட் ஃபெட்டிக்னு சொல்றதே ஒரு சப்பக்கட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபெட்டிக்னா பால் சேஸ் பண்ண முடியலன்னா நான் ஃபெட்டிக்னு ஒத்துப்பேன் ப்ரோ. அதுவும் இப்ப மேன் ட்ராக் பண்ண மாட்டேங்கிறான், மேன் லூஸ் பண்றான், ஓட முடியல அப்படின்னா நம்ம ஃபெட்டிக் ஒத்துக்கலாம். பந்து வாங்கி உருட்டுறதுல என்ன ப்ரோ ஃபெட்டிக்? ஜார்ஜினியோ வந்து 35 வயசுல பந்து வாங்கி உருட்டிட்டு இருந்தானே ப்ரோ. நீ பந்து வாங்கி உருட்டுறதே நீ மறந்துட்ட. நீ நம்ம மெயினா வாங்கினதே அதான், மெட்ரோனோமு அந்த நோமு. நம்ம ஆட்களை வந்து எனக்கு அப்பப்போ நம்ம மேட்ச் தோத்த பிறகு ட்விட்டர் போய் பார்த்தா இன்ஜினியரிங்ல தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும்பா. மெரினோவை போட்டு we are missing our aerial press release valve அப்படின்றானுங்க. டேய் நான் மெரினோவை மிஸ் பண்றேன், ஆனா பிரஸ் ரிலீஸ்க்காக மிஸ் பண்ணல. ஒரு பாடியா அவனோட இன்டெலிஜென்ஸ் அதை மிஸ் பண்றேன் நான். ஏரியல் பிரஸ் ரிலீஸ் வால்வ், பர்பச்சுவல் மோஷன் மிஷின் என்னென்னமோ பேசுவானுங்க பையனுங்க. வந்து ஃபுட்பாலை பத்தி பேசுங்கடா. ஆனா பாட்கள் சப்பக்கட்டு கட்டுறதை நான் பாட்களை அடிச்சிக்க முடியாதுப்பா.
இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது நொட்ட, இது நொட்ட அப்படின்றபோது, ஆ இந்த பிளேயர் மிஸ்மேனேஜ்மென்ட் ஏப்ரல்ல நம்ம ஆட்கள் வந்து ஏப்ரல்ல வந்து வாஷ்டு எவ்ரி சிங்கிள் ஒன் வாஷ்டு ஏப்ரல் வரும்போது. நம்ம சம்மர்ல வந்து நம்ம என்ன ப்ரோ சொன்னோம், ஸ்குவாட் வந்துருச்சு. இனிமேட்டு பிரச்சனையே இல்ல. நம்மளால வந்து கரெக்ட்டா அத இது பண்ண முடியும். இன்ஜுரிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு வரக்கூடாது. அப்படிங்கும்போது அதுதான் மெயினா இருந்துச்சு. தமிழ்ல அழகான பழமொழி இருக்கு. குரங்கு கையில பூமாலை அப்படின்றது தான். நீ என்னதான் பெஸ்ட் ஸ்குவாட கொண்டாந்து ஆட்டோட கையில குடுத்தாலும், ஏப்ரல் மாசம் எல்லாருமே நாட் ரெடி தான். ம், ம், இப்ப ம். நார்கார்டு வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கான். ஆனா நார்கார்டு நாட் ரெடி. நாட் ரெடி. ஏன்னா நாட் ரெடினா என்ன? ஏன்னா அவனுக்கு மேட்ச் டைனமிக்ஸே கிடையாது. மேட்ச் ஃபிட்னஸ் மினிட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆமா. மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கான். ஆனா டைனமிக்கே கிடையாது டீமோட. ஸோ ஒண்ணு பிளேயர் ஃப்ரெஷ்ஷா இருப்பானுங்க. ஆனா அவனுக்கும் டீமுக்கும் சம்மந்தமே இருக்காது. டீமுக்கு தேவையான பிளேயர்லாம் பெட்ல போய் படுக்கிற நிலைமையில இருப்பான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆர்டெட்டாவோட இதுல நம்ம ஒரு எபிசோட்ல பேசியிருப்போம். பாலா படம் மாரி தான் இருக்கும் ப்ரோ அப்படின்னு. கரெக்ட்டா நம்ம ஆளு வந்து ஒரு பாலா படத்த போட்டான் ப்ரோ நமக்கு. எந்த எபிசோடுன்னு தெரியல. ஸோ ஆ அதுதான் அதெல்லாம் தான் எனக்கு காண்டாகுது என் மேல. எனக்கு அதனால தான் வந்து எனக்கு எவனாவது டிரான்ஸ்ஃபர் நியூஸ் பார்த்தாலே குரூப் சாட்லயோ இல்ல ட்விட்டர்ல பார்த்தாலே எனக்கு நான் ஜாலியா போயிட்டு இருக்கும் டே எனக்கு. டிரான்ஸ்ஃபர் நியூஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க 3 படம் தனுஷ் மாரி ஆயிடுவேன் நானு. அந்த எடுத்து அவன் ஃப்ரெண்டு மேல போட்டு உடைப்பான் பாருங்க. எனக்கு அந்த மாரி யாராவது போட்டு அடிக்கணும்னு தோணும். அந்த மெசேஜ் அனுப்புனாலே போட்டு அடிக்கணும்னு தோணும் எனக்கு. வி ஷுட் டொனாலி இஸ் இன்ட்ரஸ்டட். ஆ அது பேர் என்னது? ஜூலியன் அல்வரஸ் இதெல்லாம் பார்த்தாலே கார்டன் கீடன்லாம் பார்த்தாலே வந்து என்ன பண்ண போறான் அவன்? எனக்கு ஏதாவது நமக்கு வந்து ஒரு டான்ஜிபிள் ப்ரூஃப் இருக்கணும்ல ப்ரோ. அதுதான் இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி. ஒண்ணுமே நமக்கு மாறவே இல்ல. சோ நம்ம ப்ரூஃப் பார்க்காம நான் எப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும்? அது குருட்டு ஹோப்புக்கு கான்ஃபிடன்ஸ்க்கு வந்து வித்தியாசம். திரும்பி நம்ம அதே இதுல போய் நம்ம கிணத்துல விழ முடியாது ப்ரோ. நம்ம ஆட்கள் வந்து அந்த எப்படி மனசாட்சியே இல்லாம மேட்ச் தோத்த பிறகு ஆர்சனல் இஸ் லிங்க்டு வித் திஸ் பிளேயர் அப்படின்னு ஷேர் பண்ணுவானுங்க. எனக்கு பார்க்கும்போது எனக்கு எரியும். டேய் எப்புட்றா பண்றீங்க இத? என்னால வந்து அத வந்து ஏத்துக்க முடியல. எப்படி ப்ரோ அது? எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு காண்டாயிடுது எனக்கு. இங்க இருக்கிறவனுக்கே வந்து இப்ப நானி மடுவைக்க வாங்கி நாம என்ன பண்றதுன்னே தெரியல. மடுவைக்க வாங்குனப்பயே இந்த சே நோட்டு மடுவைக்க கேங் தான் நான்லாம். இன்னும் ஹேஷ்டாக் போடல ட்விட்டர்ல. ஆனா என் மைண்ட்ல எங்கெல்லாம் என்னால திட்ட முடியுமோ நான் திட்டிட்டு தான் இருந்தேன் நானு. ஆனா நம்ம ஆட்கள் வந்து என்ன நான் சொன்னானுங்க? சப்போர்ட் பண்ணேன்டா. சரி நம்ம சொக்காய போட்டா நம்மளுக்காக விளையாடி தான் ஆகணும். மடுவைக்க இது அது இஸ் த மோஸ்ட் என்ன ப்ரோ? ஃபினிஷிங் தவிர எல்லாத்துலயுமே டாப்ல இருக்கிற ஒரு பெர்சன்டைல்ல இருக்கிற பிளேயரு. அதெல்லாம் இங்க பார்த்தா ஒண்ணுமே தெரியவே இல்ல நமக்கு. நம்ம டீம்ல வந்து பார்த்தா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு நம்ம 50 மில்லியன் குடுத்து வாங்கியிருக்கோம். அவன நம்ம யூஸே பண்ணல. அவன் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம ஆடல. அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னே நம்ம பார்க்கல. அவன் ஸ்ட்ரென்த் என்னன்னு இன்னும் தெரியல. ஆமா. மடுவைக்கு 24 வயசு ஆயிடுச்சு. ஆ அதேதான் கியாக்ரஸ் அட்லீஸ்ட் அது கோல் கீல் போட்டிருக்கான். ஸோ கியாக்ரஸ விட்டுறலாம். ஸோ இந்த மாரி தான் ப்ரோ நம்மளோட அட்டாக்கிங் பிளேயர்ஸ் நம்ம சைன் பண்றது. இதனால தான் வந்து எனக்கு வந்து இவனுங்கள மேல காண்டே. இவன் டாக்டிக்ஸ மாத்தலனா, நம்ம எவனா வாங்கி குடுத்தாலும், நம்மளே இதே அடுத்த ஏப்ரல் மாசம் 300 பேரோட லிங்க் அப் பண்றோம் நம்மளே. ஓகே. அல்வரஸ் வந்துட்டு அல்வரஸ் இஸ் நாட் இட் ஃபேம். ஆ அல்வரஸ் நீட் சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர்ன்றான். அல்வரஸ் இஸ் அல்வரஸே சப்போர்ட் ஸ்ட்ரைக்கர் தான்டா. Alvarez is support striker. வடிவேலுக்கு டூப்டா. If you look at City when Alvarez was peaking, he had Haaland next to him. Havertz ain't Haaland. Havertz ain't Haaland. Gyökeres ain't Haaland. We need to buy Haaland. Please buy சோர்லாத்ன்றுவானுங்க இவனுங்க அடுத்து. இவனுங்களெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆர்டெட்டா கிட்ட கேள்வி நல்லா கேட்கணும் ப்ரோ. நான் அதான் பார்க்குறேன். டஃப் கொஸ்டின் கேட்டாலே எக்ஸாம்ல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆர்டெட்டா. ஓ இந்த கொஸ்டின் நம்ம படிக்கிறியா? சரி நம்ம விட்டுருவோம். லாஸ்ட்ல வந்து டைம் இருந்தா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பான் ப்ரோ. ஏப்ரல் மாசத்துல ஏன் நீங்க ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிறீங்க? என்ன ஆயிடுது உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல? அப்படின்னா என்னென்னமோ சொல்றான் அவன் பதில தவிர. டேய் அவன் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லடா அப்படின்னா அவன் திரும்பி கேட்க வரான். அடுத்த கொஸ்டின் அப்படின்ட்டானுங்க.
அதெல்லாம் தான் எனக்கு காண்டாகுது. டஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும்ல ப்ரோ. நீ ம், ம், 6 ம். வருஷமா இருந்திருக்க. ஏன் ஏப்ரல் மாசத்துல நம்மளால ஆட முடியல? ஏதோ ஒரு ஆன்சர் நீ கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. பேக் ரூம் ஸ்டாஃப் நீ சொல்லு அது. கண்டுபிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கல எந்த அப்ப பதிலையுமே. கண்டுபிடிக்கலன்னா அததான் நான் குடுக்கல. தேடிக்கிட்டு இருக்கேனாவது சொல்லு. சசிகுமார் சொன்னான் தெரியுமா? தேடிக்கிட்டு இருக்கேன். ம், அப்படின்ற ம், மாரி ம். சொல்லு. எங்களுக்கும் தெரியாது பாஸ். தெரிஞ்சா நான் சொல்ல மாட்ட மாட்டேனா அப்படின்னு அத சொல்லு ஓப்பனா. ஆனா அத விட்டுட்டு நீ என்னென்னமோ செப்டம்பர் மாசத்துல கூட சூரியன் இருந்துச்சு. ஆ அப்ப நாங்க ஜெயிக்கலையா? செப்டம்பர் மாசத்துல சூரியன் இருந்துச்சுடா. ஏப்ரல் மாசத்துல ஏன் ஜெயிக்கலன்னு தானே அவன் கேட்டான் அவன். அதுக்கு பதில் சொல்றானா, அது சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ எனக்கு. ஏன்னா நம்ம மேனேஜருக்கு டைட்டில் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாது. அவனும் இப்ப தான் அந்த ப்ராசஸ்ல இருக்கான். நம்ம ம். கிளப்புக்கும் டைட்டில் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாது. ஏன்னா நம்மளும் அத மறந்துட்டாங்க. மறந்துட்டோம். ம். 22 வருஷம் ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்த பிளேயர்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி எலசுங்க. ஒரு ஜோஷ்ல வந்து சேர்ந்திருக்கானுங்க. ஓகே இவங்க கூட சேர்ந்து நம்ம டைட்டில் ஜெயிச்சு ஒரு ஹீரோ ஆகலாம் அப்படின்னு வந்திருக்கானுங்க. எவனும் டைட்டில் ஜெயிச்சு நம்ம கிட்ட வரல. இப்ப டெக்லான் ரைஸ் ஜெயிச்சானா அவன் ஜெயிச்சது கான்ஃபரன்ஸ் லீக் தான். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். ஜோக்கரஸ் தவிர்த்து எவனுமே வந்துட்டு ஆமா. லீக் ஜெயிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. சோ அந்த மாரி இருக்கும்போது யாரு யாரு வந்து அந்த அந்த புஷ்ஷ குடுக்க போகுது. அதான் அந்த புஷ் இல்ல அந்த டைரக்ஷன யாரு கிரியேட் பண்ண போறா அப்படின்றது தான் நமக்கு சீசன் ஆஃப்டர் சீசன் இவன் வந்தா மாறிடும். ஹீ இஸ் அ வின்னர். மனசாட்சியில நம்ம கேப்ரியல் மார்டினெல்லி இஸ் அ வின்னர்ன்றான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது டேய் 6 வருஷமா நம்ம மார்டினெல்லிய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்போர்ட்டிங் மேட்ச் நல்லா பண்ணா ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம டீம்ல யாருமே வின்னர் இல்ல. நீ அந்த ம், ம், வின்னர்ன்ற வார்த்தையே நீ யூஸே பண்ணக்கூடாது. ம், ம், ம். உடனே வந்துருவானுங்க ஜெயிச்சாதான் வின்னரா அப்படி இப்படின்னு. அல்டிமேட்டா ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சாதான் ப்ரோ வின்னரு. யாஹ்! 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 நம்ம இப்ப செகண்ட் முடிச்சா நமக்கு ட்ரோஃபினா கூட ஏதோ ஒத்துக்கலாம். ஓகே சில்வர் மெடலாவது வந்துச்சு அப்படின்னு நம்ம ம். ஒத்துக்கலாம். இதுல லீக்ல சில்வர் மெடலும் கிடையாது, ஒரு மயரும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் கோப்பை குடுக்குறானுங்க இவனுங்க. சோ நம்ம அத அந்த டஃப் எனக்கு அவனுக்கு உள்ள கேள்வி கேட்கிற ஆளே இல்ல ப்ரோ. அதுதான் எனக்கு காண்டே. சார் எவனாவது அவன் என்ன ஸ்காலர புடிச்சு கேட்கணும். டேய் ம். உனக்கு அவ் ஐ ஃபர்ஸ்ட் அவன் தான்டா எல்லார் காலரையும் புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஜாஷ் குரோன்கே தவிர்த்து அவனுக்கு தானே இருக்கறதுலயே அதான் பவர் ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டிசைட் நான்லாம் பண்றதே அவன். பிரஸ்ல உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி ஆர்டர் ரைட் தான் கேட்பேன். நான் கேட்கப்போது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் கேட்கிறேன். உனக்கு எப்படி லீக் ஜெயிக்கணும்னு தெரியுமா? அப்படிதான் நான் கேட்பேன். முதல் கொஸ்டின் அப்படிதான் ஆரம்பிப்பேன் நான். டூ யூ நோ ஹவ் டு வின் பிரீமியர் லீக்? அதுதான் என்னோட கேள்வியாவே இருக்கும் ஹார்ட் அட்டாக். அது ரொம்ப அது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வெளில இருந்து பார்க்கும்போது, அது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான கொஸ்டின் தான். ம், ஆனா ம். அத கேட்க வேண்டிய கொஸ்டின். ம், ம், ம். ஏன்னா, நம்ம ஆளுக்கு பதில் தெரியாது. அவனுக்கு எப்படி பிரீமியர் லீக் ஜெயிக்கணும்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா, இந்நேரம் இந்த லீக் நம்ம கையில இருந்திருக்கும் ப்ரோ. ம், ம், ம். ஸோ அதுதான் ப்ரோ நமக்கு காண்டே. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும்போது, என்னால வந்து அ அத பார்க்கவே முடியல. ஒரு ஹோபிஎம்ல வேணா உட்காந்து பார்க்கலாம் அடுத்த 5 மேட்ச்சு. ஆனா, அ என்ன சொல்ல? அந்த ஏதாவது நம்ம திரும்பி நம்ம தேவடு காத்துல உட்கார்ந்துருக்கணும்ப்பா. போர்ன்மவுத் எதனா பண்ணுவாங்களா? யாஹ்! 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 எவர்டன் எதனா பண்ணுவாங்களா? அ அந்த மாரி தேவடு காத்துட்டு உட்கார்ந்திருக்க நிலைமையிலே நம்ம இருக்கக்கூடாது. ம், ம். இருந்திருக்க கூடாது இந்த பாயிண்ட்ல. ஆமா. ஆனா ம். நம்ம திரும்பி அந்த மாரி நம்ம உட்கார்ந்திருக்கணும். ஸோ அதுல அதான் இருந்து சொல்றேனே, இங்க இருக்கிறதுக்கு நம்ம மட்டும் தான் காரணம். வேற யாருமே கரெக்ட். காரணம் கிடையாது. ஆமா. எனக்கு நம்ப நம்ப 100% இந்த நம்ப யூசுவலா சொல்லுவோம்ல, ஆர்சனலுக்கு இருக்கிறதுலயே பெரிய எதிரி ஆர்சனல் தான்னு. எனக்கு ஆமா, தெரிஞ்ச வரைக்கும் கடந்த 5 வருஷத்துல இந்த சீசன்ல தான் அது மேக்ஸிமமா தெரிஞ்சிருக்கு. ஆமா. நமக்கு எதிரி வேற வெளியாளே கிடையாது. ஆர்டெட்டா நாங்க தான் தான் நம்மளோட நமக்கு. முதல் எதிரியே. ஆ அவனும் தாட் ப்ராசஸ் ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான தாட் ப்ராசஸ் ப்ரோ. அது அ அதான் நம்ம 8 பால் 50 ரன்ன்றப்ப தான் 6 அடிக்கவே ட்ரை பண்ணுவோம் நம்ப. அப்ப நீ 6 அடிச்சு என்ன பிரயோஜனம்? எப்பயோ நீ 6 அடிச்சிருக்கலாமே. யா ஸோ யா 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 ஃபேர் பாயிண்ட். அது அதுதான் வந்து எனக்கு இதுவே. மறுபடியும் எப்படி ரீஸ் நெல்சன் பர்ன்மவுத்தோட அடிச்சது எப்படி கடைசியில வந்து மொத்தம் எதுக்குமே எக்ஸாக்ட்லி. உபயோகம் இல்லாம போச்சோ, அதே மாரி ஆமா, அந்த குட்டி பையன் வந்துட்டு அடிச்சதுமே ஆமா, எதுக்குமே உபயோகம் இல்லாம போற ஆமா. மாரியான நிலைமை. அதான் இப்போ நீ உண்மையாலே ப்ரோ, இப்போ இந்த 5 வருஷத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் பேஸ்ல எத்தன பேர் ப்ரோ ஆர்டெட்டாவ டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க? நானே எவ்ளோ நீங்களாகட்டும், பண்ணியிருக்கேன் திரும்பி. நானாகட்டும், லண்டன்ல எத்தன ஆஸ்திரேலியாக்காரன், ஆப்பிரிக்காக்காரன் எல்லாருமே வடிவேலு அந்த சந்திரமுகில பொண்டாட்டிய காப்பாத்துற மாரி நம்ம ஆர்டெட்டாவ அ, காப்பாத்திருப்போம். அ, அவன் அ, அவன் அ. வந்து அ டென்னாக் 2 கப்பு ஜெயிச்சப்போ நம்மள பார்த்து நக்கலா கேட்பானுங்கப்பா கன்னீஸு. ஏன்டா டென்னாக போட்டு அப்படி புரட்டி எடுக்குறீங்க. அவன் 2 கப்பு ஜெயிச்சுட்டான். உங்க ஆளு எப்படா ஜெயிக்க போறான்? அப்படின்னப்போ, இதோ வருது, இதோ வருது அப்படின்னு
இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் வின்னிங், இட்ஸ் த மேட்டர் ஆஃப் வென். என்னென்னமோ த சொல்லுவேன்ப்பா ஜர்னி. நானு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல கூச்சமே இல்லாம ஒருத்தர் 2 பேர் ஃபிளிக்க விட பெட்டர் மேனேஜர்ங்கிறாங்கடா. டேய் இன்னைக்கு என்னடா பேசுறீங்க அந்த டேய்? பக்கமே நான் போறதே கிடையாது அந்த மாதிரிலாம். ஸோ எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு த்ரெஷோல்டுக்கு வந்தாச்சு. அந்த எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 90 எப்படி முன்னாடி வந்து ஒரு 50-50 இருந்துச்சு. நம்ம நல்லா பண்றப்ப 60-40 ஆர்டெட்டா ஃபேவர்ல போச்சுன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-20 அகைன்ஸ்ட் ஆர்டெட்டா தான் இருக்கு. ஆமா. இதுக்கு மேல டிஃபெண்ட் பண்ணவே முடியாது ப்ரோ. எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும்? என்ன சொல்லி நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஓனர் காசு தரலன்னு சொல்ல முடியாது. கேட்ட பிளேயர் வாங்கி கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. வேற என்ன ப்ரோ சொல்றது? புதுசா ஜோக்கரஸ் சொன்ன மாதிரி எமிரேட்ஸ் பிச்சு ட்ரையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீ விளையாடவே தேவையில்ல, உள்ள உட்காந்துக்கங்கடான்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லணுமே தவிர காரணம். வேற என்ன ப்ரோ சொல்றது? நம்ம ஸ்குவாடு பத்தல, செகண்ட் டீம் சரியில்லை, செகண்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் டீம் குவாலிட்டி இல்ல. ஸ்குவாட பத்தி எந்த குறையுமே நான் மறுபடியும் நான் சொல்லுவேன். கியோக்கரஸ தவிர்த்து எல்லாருமே இவன் வேணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிக் பண்ணின பிளேயர். நீ வாங்குற பிளேயருடைய பெஸ்ட்டை கொண்டு வந்து அவனை எப்படி மேனேஜ் பண்ண முடியலன்னு நீ வச்சிருக்கீங்கன்னா அது அல்டிமேட்லி உனக்கு தான் வரும். நான் வேற யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிருக்கலாமா நம்ம ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணிருக்கலாம். நான் தான் சொன்னேன் முதல்ல. இப்போ யுனைடெட் அவங்களுடைய பிக்கஸ்ட் இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் வேலையா அவங்க போய் 200 மில்லியன் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா நடக்குதுன்னு பாத்துக்கலாம். நம்மளுடைய அப்ஜெக்டிவ் நம்ம உள்ளுக்குள்ள சாம்பியன்ஸ் லீக்குள்ள போவது அப்படின்ட்டு. நம்ம அந்த ஒரு ஃபேக்டரை எப்ப ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவோம் அப்ப பண்ணிருந்தோம் அப்படின்னா ப்ராபப்ளி திங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். ப்ராபப்ளின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவன் விளையாடுற விதங்கிறது எனக்கு என்னைக்குமே வந்து ஒரு டவுட் வர வைக்க தான் செய்யுது. சோ க்ளோஸ், சோ நியர் yet so far அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்து ஓகே இது நடந்தா இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தென் இட் வில் டெஃபினெட்லி வில் எண்ட் அப் இன் அ ட்ரோஃபிங்கிற சொல்ற மாதிரியான ஒரு ப்ரூஃபுமே இல்ல. அப்படி இல்லாதப்ப எனக்கு வந்துட்டு இதுதான் குறை அதுதான் குறை இல்ல. குறைங்கிறது அல்டிமேட்லி பக் டிராப்ஸ் வித் மேனேஜர். உன்னோட ஆளுங்க எல்லாருமே நார்கார்ட்ல ஆரம்பிச்சு நீ மேல இருக்கிற நம்மளுக்கு கை ஹேவர்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே கியோக்கரஸ் ஒருத்தன் தான் பெர்ட்டா ஃபோர்ஸ் பண்ணி உன்னை வாங்க வச்சது. மத்தபடி எல்லாருமே உன் ஆளுங்க தான். அப்படி இருக்கிறப்போ அவனை எப்படி விளையாட வைக்கணும், அப்படி இல்லாட்டி நீ அவனை வாங்கியிருக்கவே கூடாது. தோனியை விளையாட வைக்க தெரியல வாங்கிருக்க கூடாது. எஸ்ஏ விளையாட வைக்க தெரியல வாங்கிருக்க கூடாது. நீ வாங்கிட்ட. மார்டினெல்லிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததும் நீ தான். அவன் என்ன பண்ண முடியும், அவனால என்ன பண்ண முடியாது, அவன் இன்சைட் ஃபார்வர்ட் தான் உனக்கு தெரியும். அவன் கண்டினியூஸா டச் லைன் விங்கர் ஆட வச்சுட்டு அவன் கிட்ட இருந்து வரல பெர்ஃபார்மன்ஸ் வரலன்னா அது உன் கையில தான் இருக்கு அல்டிமேட்டா. ஆமா. When you have all the power, everything is in your hands. But if you are not able to get things out of it, அது அல்டிமேட்லி ஒன்னதான் வந்து பாயிண்ட் பண்ணும் ஃபிங்கர். இஃப் யூ எண்ட் அப் வித் நதிங் அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன், ஃபிங்கர் பாயிண்டிங் அல்டிமேட்டா இவனுக்கு மேல தான் வரும். அந்த பாயிண்ட்ல வந்து சூப்பர் நீ சொல்ற மாதிரி நியூ காசில் மேட்ச் முடிஞ்சப்ப பயங்கர டாக்ஸிக் கண்டிப்பா ஆயிடும். ஆனா அதுக்கு மேல என்ன நடக்குது போக போக அதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் நம்மளால வந்து மேத்தமெட்டிக்கலா ஸ்டில் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பேச முடியும். நியூ காசில் மேட்ச் டிராவோ இல்ல லாஸ் அதுவும் ஹோம்ல ஆச்சுன்னா ஸ்டில் இன் அவர் ஹேண்ட்ஸ்னா எவனாலுமே பேச முடியாது. என்ன ப்ரோ? ஆல்ரெடி பூ பண்ணிட்டானுங்க போன மேட்ச் போர்ன்மத்தோட தோத்தப்பே பூ பண்ணிட்டானுங்க ஃபுல்லா. ஆமா. சோ நீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். ஸோ எப்படியாவது அதை நேவிகேட் பண்ணு, எப்படியாவது அந்த மேட்ச் ஜெயி. ஃபர்ஸ்ட் ஒரு வின் எடுப்பா. வின் எடுத்துட்டு இது பண்ணு. அது கிவ் யுவர் பெஸ்ட் ஷாட் செயல்ல காட்டு. ஆமா, கிவ் யுவர் பெஸ்ட் ஷாட் தான். அடுத்த 5 மேட்ச்ல கிவ் யுவர் பெஸ்ட் ஷாட். ஹோப்ஃபுல்லி கலஃபியூரி, சாக்கா, டிம்பர் இவங்கலாம் வர மாதிரி தான் பேசுறானுங்க. அட்லீஸ்ட் வந்து கடைசி 5 மேட்சாவது ஆடுங்க. ஆடி எப்படியாவது அந்த 5 மேட்ச் ஜெயிங்க. அட்லீஸ்ட் ஓகே. இந்த அதான் 4 பால் 26 ரன் அப்படின்னு இருக்கும்போது 4 6 அடிச்சு லாஸ்ட் பை 1 ரன் அப்படியாவது நம்ம தோப்போம். அதுதான் அதான் டைலர் ஆடம்ஸ் அந்த இது வந்துருச்சுல, இப்ப வீடியோ வந்துச்சுல, எமிரேட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து அது வந்து டேய் நீ குடுக்கறத வச்சுதான் அவன் ரியாக்ட் பண்ணுவான். நீயே வந்துட்டு எனக்கு நான் பாஸ் பண்ண மாட்டேன்னா உனக்கு ப்ரூஃபே நீ காட்டாம நீ திடீர்னு இவ்வளவு மோசமா ஆடுறாங்கிறது ஃபேன்ஸுக்கும் தெரியுது. ஃபேன்ஸும் வந்து உட்காந்து பார்த்துட்டு ஓகே இதை சகிச்சுக்கிறதுக்கான காரணமே நீ எண்ட்ல வந்து லீக்ல ஜெயிச்சிருவ அப்படிங்கிறது தான். அந்த நேரத்துல வந்து அவன் சொன்னது வந்துட்டு எனக்கு வந்து ஓகே நான் ஒரு ஃபேனா கத்துவேன் எல்லாமே பண்ணுவேன். பட் ஆனா நீ இப்படி பண்றப்ப எனக்கு வந்து நேச்சுரலா வர ரியாக்ஷன் அது. ஐயோ பயங்கிறது அது ஒரு கலெக்டிவா வர்றப்ப அது ஒரு கேஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கேஸ்ப்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அன்வாரண்டட் கிடையாது. அது இது ஏதாவது ஒரு நீ மேட்ச் பாக்குறப்ப நீ உன்னுடைய எதிர்பார்ப்பு ஓகேடா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த சிட்டிக்குள்ள இன்னும் கம்ஃபர்டபுளா போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த நேரத்துல ஆரம்பத்துல இருந்து நீ எதிர்பார்க்கறத பிளேயர்ஸ் பண்ணாதப்போ உங்ககிட்ட இருந்து எது வரணுமோ அதுவுமே குறைஞ்சிடும். அதுதான் எனக்கு வந்து இதுவாச்சு. பட் லைக் இதுன்னு பாக்கணும்னா இதுதான் ஐ மீன் லைக் இது சொன்ன மாதிரி
இந்த கேமை ஸ்பெசிஃபிக்கா குறை சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் தோணல. Correct. ஓவராலா நடந்ததுதான் வந்து ஆமா. மொத்தமான ஒரு எஃபெக்டாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஐ திங்க் இதுதான் ரிவ்யூ. லைக் ரைட் நவ் எங்கே செல்லும் இந்த பாதை அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். நம்ம மொத்தமா சொல்லணும்னா யார்தான் அறிவாரோ தான் பேசிக்கலி இப்போதைக்கு யாருக்குமே தெரியல இது என்ன நடக்க போகுதுன்னு. ஆமா. எக்ஸப்ட் த ஃபேக்ட் தட் நம்ம வந்து நெகட்டிவா போறோம், இல்ல நெகட்டிவா பேசல, ரியலிஸ்டிக்கா பேசுறோம். அது பல பேருக்கு நெகட்டிவா கூட தெரியல இந்த Correct. பாயிண்ட்ல. நம்ம ஆட்களே மெஜாரிட்டி நான் பார்த்தேன். போன எபிசோட் கூட பார்த்தேன் கமெண்ட்ஸ்ல. ஒருத்தர் கூட நம்மள திட்டி போடவே இல்ல. ஜெனரலா நம்ம நெகட்டிவா தான் பேசினா நம்மள கமெண்ட்ஸ்ல இருந்து திட்டுவாங்க. என்ன ப்ரோ நெகட்டிவா பேசுறீங்க? ஒருத்தர் கூட அது மாதிரி போடவே இல்ல. மெஜாரிட்டி வந்து நம்ம சொல்றதோட ஒத்துதான் போறாங்க. அதுல இருந்தே நம்மளால கணிக்க முடியுது. ஓகே என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றது. இது நம்ம அதாவது நம்ம இன்ஃப்ளூயன்சர் நம்ம 4 பேரோட மைண்ட்ல வந்துட்டு இது அப்படி அப்படின்னு பேசுறவங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாருக்குமே அந்த ஒரு மேட்ச் பாக்குறப்பே உனக்கு தெரியுது. அது வந்து ஒரு ப்ரூஃப் இஸ் இந்த புட்டிங் தான். நீ ஜான்வரியில பாக்குறப்ப ஒரு சில பேருக்கு தோணுச்சு, ஒரு சில பேர் சீசன் ஆரம்பத்திலேயே விளங்காது அப்படின்ட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ல அது தெரிய ஆரம்பிக்குது. விச் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை லைக் யாருமே வந்து எதிர்ப்பு சொல்றவங்க குறைஞ்சுக்கிட்டே தான் வராங்க. அதுதான் ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷனா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொன்ன மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷன் வருதான்னு பாப்போம். ஆனா அதுக்கு முதல் ஸ்டெப் நியூகாசில் மேட்ச் தான். அதுல என்ன பண்றாங்கன்னு ஆமா. ஜஸ்ட் ப்ரே ஃபார் மிராக்கிள் தான்ப்பா. சாமி நம்பிக்கையே இல்ல. இதுக்கு மேலலாம் ஹெவி மெடிக்கல் கும்பிட வச்சிருவாங்க போல இருக்கு. ஆர்சனல் லீக் ஜெயிக்கணும்னா நம்மள. இதனால தான் கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் கடவுளை கும்பிட வச்சிருவானுங்க போல இருக்கு இவனுங்க லீக் அடிக்கிறதுக்கு வேற நம்மள. அதுதான் இருக்கிற கடவுள் இல்லாத கடவுள் எல்லா கடவுளையும் சேர்த்து அப்படியே வந்துட்டு உட்காந்து ப்ரே பண்ணி ஏய் ஓகேரா இன்னைக்கு ஒரு நாளைக்கா நான் வந்து கோவில் எல்லாம் வந்து பட்டையெல்லாம் போடுகிறேன்டா ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரியா அக்கப்புறம் செக்ஷன் எல்லாம் பண்றேன் ஜெயிச்சிருக்கடா சொல்ற நிலைமையிலதான் விட்டுருக்கானுங்க. பட் எஸ் மக்களே இதுதான் நம்மளுடைய இந்த கேமோட ரிவ்யூ. பிளேயர் ரேட்டிங் அதெல்லாம் கொடுக்கறதுலாம் இல்லை. நாங்க பேசியிருக்கோம் பாயிண்ட்ஸ். இதுதான் வந்து இப்போ ஆக்சுவலா ஜெனுவினா நாங்க வந்து இதுதான் பேச போறோம்னு சொல்லிட்டு யூஸ்வலா நானும் ஹேமந்த் பேசுறப்போ ஓகே இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்டா அதை பேசலாம்டா எல்லாம் யோசிப்போம். இப்ப நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றப்ப அதான் சொன்னேன் நான். ஓகேடா ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேச வேண்டாம், எது தோன்றதோ பேசுவோம் தான் சொன்னேன் நான். சோ இதுதான் தோணுச்சு. ஆக்சுவலா எங்க 2 பேருக்குமே ஒரே தாட் தான் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு இது ரெசனேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எஸ் உங்களுடைய காமெண்ட்ஸ் உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹோப் இருக்கிறவங்க இல்லாதவங்க கெண்டல் பண்றவங்க கேடி பண்றவங்க எல்லாருமே வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்லாத்தையுமே பார்த்துன்னு தான் இருக்கோம். பிஸ்குன்னு வந்து பாப்பப் வந்துனே இருக்கு கடந்த ஒரு 2-3 நாளா. அவன் எல்லாருமே பழைய வீடியோவா எடுத்து பார்த்துட்டு ஒருத்தன் எஸ்ஏ வந்ததுக்கு வந்து எஸ்ஏ பவர் ஹவுஸ் வீடியோக்கு அவன் எவ்வளோ ஒருத்தன் போயிட்டு அதுக்கு போய் லாஃப் பாப்பான்னு சிரிக்கிற மாதிரி ஒரு 10 இது இமோஜி போட்டிருக்காங்க. டேய் எங்க இருந்தெல்லாம் வரீங்கடா. எதுவா இருந்தாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும். அதை பார்த்து சிரிச்சுன்னு தான் நான் என்ன பண்றது. அதுதான் உண்மை. நம்ம ஒரு ஹோப்போட போறோம். எல்லாருமே இதுவா தான் போறோம். எண்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேமந்த் ஃபார் ஜாயினிங் மீ. இன்னொரு எபிசோட்ல நம்ம பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி நியூ காசலோட ஜெயிச்சுட்டு சண்டே காலையில நம்ம 2 பேரும் உட்காந்து அது ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறப்ப நம்ம சந்தோஷமா உட்காந்து ஒரு நியூ காசல் ரிவ்யூல வந்து பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த எபிசோட முடிப்போம். எனி க்ளோசிங் தாட்ஸ்? இல்ல ப்ரோ அதான் ஹோப்ஃபுல்லி சொல்றதெல்லாம் சொல்லிட்டேங்கிறியா? எல்லாமே நான் பேசணும்னு நினைச்சது பேசிட்டேன் நானு. பண்ண இனிமேட்டு அதான் பிளேயர் ஸ்கேல தான் இருக்கு. நத்திங் டு லூஸ் அந்த மாதிரி. டென்னிஸ்ல வந்து 3வது செட்டு தோக்கும் போது ஃபர்ஸ்ட் 2 செட்டு தோத்துருப்பானுங்க. 3வது செட்டு வரும்போது பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ரெட் லைன்னு வாங்க டென்னிஸ்ல அந்த லைனுக்கு அடிக்கிறது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா லைனுக்குள்ளார அடிக்கணும்னு ஆடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ தோக்க போறோம் லைனுக்கு அடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைன் அடிக்க ஆரம்பிப்பானுங்க. ஸோ ஜஸ்ட்ல பால் லைன்ல பட்டு பாயிண்ட் எடுக்கும். நம்ம இப்ப அந்த ஜோன்ல தான் இருக்கோம். ஸோ தயவு செய்து லைனுக்கு இப்பயாவது லைனுக்கு அடிங்க. பாப்போம் அடிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை நியூகாசல் மேட்சோட அடிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த எபிசோட் முடிச்சுப்போம். தேங்க்யூ வெரி மச் ஹேமந்த். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். நன்றி ப்ரோ.